الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت بيده الخير وهو على كل شيء قدير فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا وقال الله تعالى في موضع آخر ولقد أرسلنا رسلا من قبلك وجعلنا لهم أزواجا وذرية وقال الله تعالى في موضع آخر ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم استوصوا بالنساء خيرا فإنهن خلقن من ضلع وإن أعوج شيء في ضلع أعلاه فإن ذهبت تقيمه كسرته وإن تركته لم يزل أعوجا فاستوصوا بالنساء رواه البخاري ومسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்திற்கு ஒரு அறுபடையாக வந்துதித்த அன்னலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒளிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் கிருபையும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சங்கைமிக்க உலமா பெருமக்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, புனிதமான இந்த மாதாந்திர பயான் நிகழ்ச்சியிலே இந்த மாதத்திற்கான தலைப்பாக குடும்பங்கள் சிறப்புற ஆண்களின் பங்கு என்ற கருத்துக்களை நாம் பரிமாறுவதற்காக வேண்டி அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரத்திலே குடும்பங்கள் சிறப்புற பெண்களின் பங்கு என்ற அடிப்படையிலே சில விஷயங்களை நாம் கவனித்தோம். கடந்த மாதத்திலே ஏன் இந்த இரண்டையும் தனித்தனியாக பிரித்து ஆணின் பங்கு பெண்ணின் பங்கு என்று இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மாதத்திலே குடும்பங்கள் சிறப்புற குழந்தைகளின் பங்கும் பெற்றோர்களின் பங்கும் சமூகத்தின் பங்கும் என்ற அடிப்படையிலே அதிலும் சில கருத்துக்களை காண்போம். அல்லாஹ் தஆலா அமல் செய்வதற்குரிய தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தலைப்பை தனித்தனியாக பிரித்து எடுத்துக் கொண்டதற்குரிய ஒரு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஆண் பெண் பிள்ளைகள், உற்றத்தார்கள், உறவினர்கள், பெற்றோர்கள் இவர்கள் இணைந்ததுதான் ஒரு குடும்பம் என்று சொல்லப்படும். ஒவ்வொருவருக்கும் மார்க்கத்தில் ஒரு தனித்தனி பகுதிகள் இருக்கின்றது, தனித்தனியான கடமைகள் இருக்கின்றது, ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றக்கூடிய கடமைகள் இருக்கின்றது. இப்படியெல்லாம் நாம் பிரித்து பார்த்தோம் என்று சொன்னால்தான், இப்படியெல்லாம் நாம் அதை சேர்த்து கவனித்தோம் என்று சொன்னால்தான் நிச்சயமாக இந்த விஷயத்தினுடைய முழுமையான விவரம் தெரிய வரும். அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னது போன்று ஒரு திருமணம், ஒரு குடும்பம் எப்பொழுது சந்தோஷமாக இருக்கும், எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதனை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டக்கூடிய அந்த நிலை, ஊர்ஜிதமான நிலை நமது கண் முன்னால் வந்து மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். இறைவன் அந்த வசனத்திலே சுட்டிக்காட்டியதை நாம் அடிக்கடி கேட்டுக் கொண்டிருப்போம். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. எந்த ஒரு ஆணும் தனிமைப்பட்டு வாழ்ந்துவிட முடியாது, எந்த ஒரு பெண்ணும் தனிமையான முறையிலே இன்பத்தை காண்டுவிட முடியாது, மன அமைதியை பெற்றுக்கொள்ள முடியாது. அது ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய அந்த உறவை வைத்துதான் அந்த மன அமைதியையும் மன நிம்மதியையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உலகம் ஒத்துக்கொண்ட உண்மை. மனிதனுடைய இயற்கையான படைப்பினுடைய அம்சமும் அதுதான். அதனால்தான் அல்லாஹ் தஆலா அந்த உள்ளத்தினுடைய அமைதி என்பதற்கு, உள்ள மகிழ்ச்சி அடைவது என்பதற்கு, அந்த ஆணையும் பெண்ணையும் இணைத்து வைப்பதில் நாம் வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா அதை சுட்டிக்காட்டியதோடு மட்டுமல்லாமல், வமின் ஆயாத்திஹி, அதுதான் எனது அத்தாட்சிகள் என்றும் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதுதான் எனது அத்தாட்சிகள் என்றும் இருக்கின்றது. வமின் ஆயாத்திஹி, அதுதான் எனது அத்தாட்சி. ரப்பல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை படைத்திருக்கின்றான், எவ்வளவோ பிரம்மாண்டமான படைப்புகளை எல்லாம் படைத்திருக்கின்றான். அவைகளை வைத்து ரப்பு இருக்கின்றான் என்று நாம் விலகிக் கொள்ளலாம். ஆனால் இந்த ஒரு விஷயத்திற்கு ஒரு முக்கியத்துவத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றார் என்று சொன்னால், உண்மையிலேயே இது எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான ஒரு நிலை என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ரப்பல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் அவருடைய தகுதி நமக்கு தெரியும், அல்லது நமக்கு தெரிகின்றதோ தெரியவில்லையோ அவருடைய தகுதி நிகரற்ற ஒன்று. அவருடைய தகுதி, அவருடைய சிஃபாத், அவருடைய நிலை நிகரற்ற ஒன்று. அதற்கு பகரமாக அல்லது அதே போன்றோ நிச்சயமாக எதுவும், எந்த வஸ்துவும், எந்த மனிதனும், எந்த நிலைகளும் இருக்க முடியாது என்பதில் கடுவளவேனும் சந்தேகமற்ற நியத்தை வைக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான முஃமினாக. அதனால்தான் லா ஷரீக லஹு என்று அல்லாஹ்வை நாம் சொல்லுகின்றோம். இறைவா, உனக்கு எவ்விதத்திலும் இணை துணை இல்லை, எந்த விதத்திலும் உனக்கு நிகராக யாரையும் குறிப்பிட்டு விட முடியாது. அப்படி உனக்கு நிகராக யாரையும் நாங்கள் குறிப்பிட்டு விட்டோம் என்று சொன்னால் நாங்கள் காபிராக ஆகிவிடுவோம், நாங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டவர்களாக ஆகிவிடுவோம், உண்மையான தௌஹீத் எங்களுடைய உள்ளத்தில் இல்லாமல் ஆகிவிடும். ஆகையினால் இறைவா, லா ஷரீக லஹு, உனக்கு யாதொரு இணை துணையும் இல்லை. லம் யலித் வலம் யூலத், நீ யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, உன்னை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், உனக்கு நிகர் நீயே என்ற அந்த தௌஹீதினுடைய மூல மந்திரத்தை நாம் ஒவ்வொரு தினமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு வினாடியும் நமது உயிர் மூச்சு இருக்கும் வரை அதை நாம் உணர்ந்து பார்த்து கொண்டே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்விற்கும் நமக்கும் மத்தியிலே உள்ள தொடர்பு. அப்படிப்பட்ட ஒரு நிகரற்ற ஒரு ரப்பு தன்னுடைய அத்தாட்சியை சொல்லி காட்டும் பொழுது, அந்த கலக்கலக்கும் அன்புத்திக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, உங்களை நான் படைத்தேன், உங்களிலிருந்தும் உங்களுக்கு துணைவியாரையும் படைத்தேன், மனைவியை இல்லாதை உங்களிலிருந்தே நான் படைத்தேன். எதற்காக வேண்டி? லிதஸ்குனு இலைஹா, அவளை கொண்டு நீ மன அமைதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. இந்த மன அமைதி உனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீ திருமணம் முடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதனால்தான் இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லி காட்டும், லா ரகுபானி என்ற இஸ்லாம், துறவரம் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. துறவிகளாக இருப்பதற்கு இஸ்லாத்தில் நிச்சயமாக இடமில்லை.
குர்ஆனை நாம் புரட்டி பார்ப்போம். 25 நபிமார்களுடைய சரித்திரங்களை, சம்பவங்களை அல்லாஹ் தஆலா ஆங்காங்கே சொல்லிக் கொண்டு வருகின்றார். எல்லா நபிமார்களும் திருமணம் முடித்ததாகத்தான் வரலாறு கூறுகிறார்கள். எந்த நபியும் திருமணம் முடிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டு போய்விட்டார்கள். ஆனால் அவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டும் பொழுது தெளிவான ஹதீஸின் பிரகாரம் கியாமத்துடைய நெருக்கத்தில் ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். இந்த உலகத்தை ஆட்சி செய்வார்கள், திருமணம் முடிப்பார்கள், பிள்ளை குட்டிகளை ஈன்றெடுப்பார்கள். அதற்கு பிறகு மரணம் எய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்கஸ்தலத்திற்கு சமீபமாக அடக்கப்படுவார்கள். அதற்கு பிறகுதான் கியாமமே உருவாகும் என்று நபிகளார் சொன்னதை வைத்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். எத்தனையோ நபிமார்களை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கின்றார். எல்லா நபிமார்களும் திருமணம் முடித்தவர்கள் தான். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மக்கள் கேட்டார்கள், மக்களுக்கு குறைஷியர்கள் கேட்பார்கள், என்ன நபிங்கிறீங்க நீங்க? கடத்தலுக்கு வரீங்க, எங்களை மாதிரி சாப்பிடுறீங்க, நீங்க கல்யாணம் முடிச்சுக்கிறீங்க, இதெல்லாம் நபியினுடைய தத்துவமா? நபி இப்படிதான் இருப்பாரா என்று அவர்கள் அதை ஒரு குறையாக எடுத்து சொன்னார்கள். நபியெல்லாம் கடத்தலுக்குலாம் வரக்கூடாது. அல்ல ஒரு வசனத்திலே அந்த விஷயத்தை சொல்லி நடக்கிறான். அவர்கள் அஸ்வாக் சூக் என்று சொன்னால் கடை, அஸ்வாக் என்று சொன்னால் கடை தெரு, எல்லாம் அனைத்து கடைகளும் இருக்கக்கூடிய பாசார். அதற்கு நீங்கள் வருகின்றீர்கள். தாம உணவை சாப்பிடுகின்றீர்கள், வயசுரபுன பாடத்தை பருகின்றீர்கள், கடத்தலுக்கு வருகின்றீர்கள் என்றெல்லாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு பழியை சுமத்தினார். ஆனால் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைத்து காட்டி மிக தெளிவாக விளக்கினார். வலக்கத் அர்ஸல்னா ரசூலன் மின் கப்லிக, நபி அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லிவிடுங்கள், நிச்சயமாக ஒவ்வொரு நபிமார்களையும் உங்களுக்கு முன்பதாக நாம் அனுப்பி வைத்த அனைத்து நபிமார்களும் வஜஅல்னா லஹும், அவர்களுக்கு அஸ்வாஜம் வ துர்ரியா, மனைவிமார்களும் இருந்தார்கள், மக்களும் இருந்தார்கள், எல்லா நபிமார்களுக்கும் இருந்தார்கள். ஆகையினால் நபி என்று சொன்னால் திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடாது என்று என்றும் சொல்லப்படவில்லை. நபி என்பவர் ஒரு மனிதனுடைய தன்மை உடையவர்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதர்கள், யாருக்கும் கொண்டு நிகழ் காட்டிவிட முடியாது, அந்த அளவிற்கு உயர்ந்து விட்டவர்கள். ஆனால் மனிதனுடைய அனைத்து தன்மைகளும் இருக்கும். அப்படி இருந்தால் தானே மக்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும். இல்லைன்னா அவங்க கேட்கிற மாதிரி நீங்க தான் நபியா கிடைச்சீங்களா, அல்லாவுக்கு வேற யாரும் கிடைப்பிலையா? ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்லி காமிப்பாங்க. அவங்க என்ன, நீங்க ஏகத்துவத்தை எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் மறுக்கின்றார்களே, ஏன் மறுக்கிறாங்க? நேரடியா அல்லாஹ் வந்து சொல்லுவான்னு நினைக்கிறாங்களா? இல்ல மலக்குமார்கள் வந்து சொல்வார்கள் என்று நினைக்கிறார்களா? இல்ல கியாமத்தினுடைய அடையாளங்கள் வந்து ஏதாவது வந்துச்சு, பூகம்பம் வந்துருச்சு, அல்லது நெருப்பு வந்துருச்சு, அல்லது ஒரு பெரிய புகைமூட்டம் வந்துருச்சு, அல்லது சூரியன் மேற்க உதிச்சிருச்சு, இப்படி ஏதாவது நிலைகள் உருவாக்கினாக்க அவங்க அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாங்களா? இஸ்ராத்தை ஏற்றுக்கொள்வார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. அவர்கள் சொல்லக்கூடியது விதண்டாவதற்கே. அவங்க சொல்ற மாதிரி ஒரு மலக்கு அனுப்பி வச்சோம்னா சொல்லுவாங்க, மலக்குனால குர்ஆனை பின்பற்ற முடியும், ஏன்னா அவர் ஆசாபாசமற்றவர். மலக்கு மனுஷனை போன்று அவர்கள் இந்திரியத்தினாலோ மண்ணினாலோ படைக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் ஒரு ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு விருப்பு வெறுப்பு என்பது கிடையாது. அவங்க வந்து வழிகாட்டினாக்க அது அவங்கனால முடியுங்க, நம்மளால எப்படி குர்ஆனை பின்பற்ற முடியும், ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. அல்லது ஒரு ஜின்னை வைத்து வழிகாட்டுவோம் என்று சொன்னால் அது நெருப்புனால படைக்கப்பட்டது, அது எது வேண்டாலும் செஞ்சுட்டு போயிடும், மனுஷனால செய்ய முடியுமா? நீங்க என்ன குர்ஆனை வச்சுக்கிட்டு மனுஷனை செயல்படுத்த சொல்றீங்க, மனுஷனை அமல் செய்ய சொல்றீங்க அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா மனிதன் தன்னுடைய நப்சினுடைய இச்சையின் பிரகாரம் வாழ்வதற்கு எத்தனை வழிகள் இருக்கின்றதோ அத்தனையும் தேடிக்கொள்வான். எந்தெந்த வழியிலேனா நம்ம தப்பிக்கலாம், எந்தெந்த வழியிலேனா தாக்கு போக்கு சொல்லி வெளியே வந்துடலாம், சரியத்தினுடைய சட்டத்திட்டத்தை விட்டு வெளியாகி விடலாம் என்று சைத்தானுடைய உந்துதலின் காரணமாக நப்சுக்கு கட்டுப்பட்டு அவன் அவ்வாறு செய்ய ஆரம்பித்து விடுவான். அப்படி என்று சொன்னால் இந்த இடத்துல அவன் என்ன செய்வான்,
இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, தனது விருப்பத்தின் பிரகாரம் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், யாரின் மீது காரணத்தை போட்டுவிட்டு தப்பித்துக் கொள்வோம் என்று அவன் முயற்சி செய்யும் பொழுது சொல்லுவான், மலக்க வச்சு எப்படிங்க நம்ம பின்பற்ற முடியும், ஜின்ன வச்சு எப்படி பின்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவான். அதனால்தான் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு வழிகாட்ட அவர்கள் வேண்டும் அன்புத்திக்கும் உங்களிலிருந்தே ஒரு நபியை நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம் என்று குர்ஆனிலே அல்லாஹ் நெடுகிலும் சொல்லி வருகின்றார். ஏன்? மனுஷனுடைய நிலையை, அவங்களுடைய உணர்வை, அவங்களுடைய தேவைகளை, அவங்களுடைய நிலைமைகளை எல்லாம் அறிந்தது இன்னொரு மனிதனாகத்தான் இருக்க முடியும். அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் என்றும் உள்ளது இருப்பதின் காரணத்தினால் மனிதனுடைய அனைத்து நிலைகளையும் அறிந்தவர்களாக அவர்களுக்கு ஏற்றவாறு வாழ்க்கையினுடைய வழிமுறையை மிக அருமையான விதத்திலே வழிகாட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா நபிமார்களை மனிதனாக ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த ஒரு காரணத்தையும் சொல்லி தப்பித்து விட முடியாது. இப்படிப்பட்ட விஷயங்களை அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். என்ன நபியில்லாக்க கடத்தலுக்கு வருவாங்களா, சாப்பிடுவாங்களா, குடிப்பாங்களா, கல்யாணம்லாம் முடிச்சுக்கிடுவாங்களா, புள்ள குட்டியெல்லாம் பெற்றுக்குருவாங்களா, இதான் நபியா அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்டதற்கு அல்லாஹ் பதில் தரும் வண்ணம், வலக்கத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக, நபியே உங்களுக்கு முன்னால் ஏனைய நபிமார்களை நாம் அனுப்பி வைத்தோம், வஜஅல்னா லஹும், அவர்களுக்கு மனைவிமார்கள் அஸ்வாஜா, மனைவிமார்கள் இருந்தார்கள், வதுர்ரியா, பிள்ளை குட்டிகளும் இருந்தது. அதனால் நீங்க கவலைப்படாதீங்க, இவங்க சொல்றாங்கிறதுக்காக. ஏன்னா மனிதனுடைய அத்தியாவசியமான தேவைகள் என்றும் திருமணம் இருக்கின்றது. அது இல்லாமல் அவனால் வாழவே முடியாது. அவனுடைய உள்ளம் அமைதி என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வராது. அதனால் தானே திருமணத்தினுடைய சிறப்பை வலியுறுத்தி சொல்லி காட்டும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். திருமணத்தினுடைய சிறப்பை சொல்லி காட்டும் பொழுது நபிகளார் சொல்வார்கள், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال رسول الله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னது நபிகளார் சொன்னதாக, இதா தஸவ்வஜல் அப்து, எப்பொழுது மனிதன் திருமணம் முடிக்கின்றானோ, ஈமானினுடைய ஒரு பகுதியை பெற்றுக் கொண்டார். அவன் கல்யாணம் முடிச்சாதான், மனைவியினுடன் வாழ்ந்தால்தான் அவன் ஈமானையே பரிபூர்ணப்படுத்தினான் என்று சொல்லி காட்டினார்கள். பல் எத்தட்டில்லாக பாக்கி, மீதி பாதி ஈமான் இருக்குல்ல, அது ஏனைய சரியக்கூடிய சட்ட திட்டங்களை கடைபிடிப்பதன் மூலம் அவன் பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளட்டும். ஒரு பாதி கல்யாணம் முடிக்கிறது, அப்பதான் பாதி ஈமான் பூர்த்தியா. இன்னொரு பாதி தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், எத்துணை கடமைகள் இருக்கின்றதோ அத்துணையும் நிறைவேற்றுவதன் மூலமாக. ஆக நாம் பார்க்கும் பொழுது கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் திருமணம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தந்திருக்கின்றது என்று சொன்னால், அது இல்லாமல் ஈமானே பூர்த்தியாகாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். ஈமான் பூர்த்தியாகாது. நிஸ்பில் பாக்கி, நிஸ்பில் பாக்கி, மீதி பாதியில் நீங்கள் ஈமானை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்ற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், திருமணத்தை வைத்துதான் மனிதன் அமைதி பெற முடியும் என்பது மிக தெளிவான விஷயம். ஆகினால் கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த உறவிலே மலர்ந்ததுதான் குடும்பம். கணவன், மனைவி, மக்கள், உற்றார், உறவினர்கள், பெற்றோர்கள், இவர்கள் எல்லாம் இணைந்ததுதான் ஒரு குடும்பம். அதனுடைய சங்கமம் தான் ஒரு குடும்பம். அந்த குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த குடும்பம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால், அதில் எல்லோரும் அவரவர்களுடைய வேலையை கவனிக்க வேண்டும், அவரவர்களுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கையிலே இணைந்துவிட்ட ஒரு மனிதன் 3 விஷயங்களை பற்றி கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே தொடரிலே சொல்லி காட்டுகின்றார், உனக்கென ஒரு மனைவியை நாம் ஆட்சி தந்தோம், ஏன் லித்தஸ்குனு இலைஹா, அவளை கொண்டு நீ நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டும். ஒன்று நிம்மதி கிடைக்கும். அதற்கு என்ன வேண்டும்? மவத்தத்தன், உள்ளத்தில் பாசம் வேண்டும், பிணைப்பு வேண்டும். ஒரு ரஹ்மத்தன், கருணையாக நடந்து கொள்ள வேண்டும். பாசமாகவும் இருக்க வேண்டும், கருணையாகவும் இருக்க வேண்டும். ஒரு அற்புதமான வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கை அமைந்து விட்டது என்று சொன்னால், நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், உலகத்தில் உள்ள எத்துணை நியாமத்துகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று
என்று சொன்னாலும் அதை விட சிறந்த ஞானத்து ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அல்-மர்அத்து ஸாலிஹா, நல்ல மனைவி அமைந்து விடுவதுதான். அருமையான மனைவி உனக்கு அமைந்து விட்டால் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கணவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய தகுதி வாய்ந்தவளாக ஒருவன் உனக்கு வாழ்த்து விட்டார் என்று சொன்னால் அதை விட உலகத்தில் வேறு பெரிய ஞாபகம் ஒன்று இருக்கின்றது என்று நீ எண்ணிக்கொண்டாதே என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வாழ்க்கையிலே 3 சிறப்பம்சங்கள். ஒன்று மன அமைதி என்று சொல்லக்கூடிய நிலை, இரண்டாவது மவத்தன் என்று சொல்லக்கூடிய பாசம், மூன்றாவது ரஹ்மத்தன் என்று சொல்லக்கூடிய கருணை. இது இருந்தது என்று சொன்னால்தான் வாழ்க்கையை ருசித்து பார்த்தால்தான் அது தெரியும். இன்னைக்கு நம்ம சடங்காக ஆக்கிவிட்டோம், சம்பிரதாயமாக ஆக்கிவிட்டோம். அதை ஒரு இறைவனுக்கு பொருத்தமான ஒரு இபாதத்தாக நாம் நினைக்கவில்லை. வாழ்க்கை என்பது அது ஒரு சடங்காக மட்டும் இருந்தது என்று சொன்னால் அதற்கு இவ்வளவு பெரிய ஒரு வழிமுறையை நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க மாட்டார்கள். இது இப்படித்தான் இருக்க வேண்டும், பெண் பார்ப்பது இப்படி, திருமணம் முடிப்பது இப்படி, வாழ்க்கையில் இரவு நேரத்தில் மனைவி நேரத்திலே இப்படி, காலை எழுந்தவுடன் இப்படி, பிள்ளை நேரத்திலே இப்படி என்று ஒவ்வொரு விஷயத்திற்கும் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தந்திருக்க மாட்டார்கள். ஷரியத்தினுடைய பேர் அம்சமே இதுதான். இபாதத், திருமணம், வாழ்க்கை எல்லாமே இபாதத். இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்தது. நாம் அதை ருசித்து பார்த்து உள்ளே அனுபவிக்க வேண்டும். அது ஒரு சாதாரணமா நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இன்னைக்கு என்ன ஆகும் தெரியுமா? வாழ்க்கையை ருசிக்க தெரியாத நிலை, வாழ்க்கையை அனுபவிக்க கூட தெரியாத முறை. நபி எப்படி அனுபவிச்சாங்க தெரியுமா? ஒவ்வொரு விஷயத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இல்லாலை மனைவியை எந்த அளவிற்கு அரவணைத்து அப்படியே ஒவ்வொரு உறுப்புகளும் லயித்து போய்விடும் அளவு அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருந்தது. நபிகளாருடைய செயல்பாடுகள் அப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக்கப்பட்டால் தான் அதனுடைய லஸ்ஸத், உண்மையிலேயே அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தக்குனு என்று சொல்லக்கூடிய அந்த மஹப்பத் வருமே தவிர அது இல்லாம வாழ்ந்தோம் அப்படின்னாக்க, சடங்கு சம்பிரதாயமாக நமது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் அப்படின்னாக்க, இன்னைக்கு நம்ம ஆய்வின் பிரகாரம் சொல்லப்பட்டிருக்கின்றது, வளர்ந்துவிட்ட மேலை நாடுகளுடைய மக்களுடைய கணக்கின் பிரகாரம் ஒரு பெண் தனது வாழ்நாளில் அவருடைய படுக்கறையில் இருக்கக்கூடிய பெட்ஷீட் இருக்கிற விரிப்பு அதை மாத்திராலோ இல்லையோ மாதந்தோறும் கணவனை மாற்றுகின்றாள் என்று அந்த ஆய்வு சொல்லிக்காட்டுகிறார். மாதந்தோறும் தனது படுக்கை அறையில் இருக்கக்கூடிய அந்த பெட்ஷீட் என்று சொல்லக்கூடிய அந்த விரிப்பை மாற்றுகின்றாலோ இல்லையோ, ஆனால் கணவனை மாற்றுகின்றாள் என்று அந்த ஆய்வு, அந்நாட்டினுடைய ஆய்வு, நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, சொல்லி காட்டுகின்றது. எப்படி இருக்கும், எப்படி வாழ்ந்தாக்க அந்த நிலை உருவாகும். ஒரு கடை வியாபாரி தான் அப்படி நடத்துவான். எந்த பொருள் இருக்குது, நீ வர்ற கஸ்டமர் வந்து சாமான் வாங்கிட்டு போ, காசை கொடுக்குற, பொருளை கொடுக்குறேன் என்று சொல்லக்கூடிய நிலை எங்க இருக்கும்? ஒரு வியாபார கடையிலே இருக்கும். அவன்கிட்ட காசு இருக்கு, கொண்டு வந்து கொடுக்குறான், எந்த பொருள் இருக்கு திருப்பி கொடுக்குற, வாங்கிட்டு போறான், அவனுக்கு எனக்கு என்ன தொடர்பு என்று சொல்லக்கூடிய நிலை வியாபார கடையிலே இருக்கும். அதே போன்று அந்நாட்டினுடைய ஆய்வு என்ன சொல்கின்றது தெரியுமா? நாகரிகத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கின்றோம், பணத்திற்கு பஞ்சமற்ற வாழ்க்கை வாழ்கின்றோம் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் மிருகத்திற்கு நிகரான வாழ்க்கையை தான் வாழ்கிறார்கள். அதே நாட்டினுடைய குறிப்பு சொல்லி காட்டுகின்றது, 40 விழுக்காடு 40% குழந்தைகளுடைய பெற்றோருடைய தந்தையுடைய பெயர் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எப்படி வாழ்ந்தாக்க அப்படி இருக்கும், எப்படி வாழ்ந்தால் அந்த நிலைக்குள்ளாக்கப்படுவார்கள். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிள்ளைகளில் 40 பகுதி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இவர்களுக்கு தந்தை யார் என்பதே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களாம். எவ்வளவு பெரிய கேடுகட்ட கலாச்சாரத்திற்கு அவர்கள் சென்று விட்டார்கள் என்று சொன்னால் ஆய்வு இப்படி நிரூபித்து அவர்களை பற்றி பட்ட வருத்தமாக வட்ட வெளிச்சம் காட்டி சொல்லி காட்டும் என்பதை நாம் சிந்தனைக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்கிறோம். இஸ்லாம் அப்படியா சொல்கின்றது? ஒன்றோடு கலந்துவிடு என்று அல்லவா சொல்லி காட்டுகின்றது. உன்னில் என்றும் அவள் பாதி என்று சொல்கின்றது, அவளில் என்றும் நீ பாதி என்று சொல்கின்றது. முன்ன லிபாசுல்லகும் அன்தும் லிபாசுல்லகும், நீ உடுத்தக்கூடிய ஆடையை போன்று கலைந்து விட்டாய் என்று சொன்னால் வெட்கம், மானம், சூடு, சொரணை இல்லாத ஒரு மனிதனாக, ஒரு திராணியாக சுற்றுவாய்.
ஆனால் உன்னை அந்த பிராணியிலிருந்தும் அப்பாற்பட்டு மனிதனில் கொண்டு வந்து நிறுத்தி மனிதனில் சிறந்தவனாக, அதுவும் கண்ணியமானாக, அதுவும் மன அமைதி பெற்றவனாக, அதுவும் சமுதாயத்திலே நடக்கும் பொழுது ஒரு திருமணம் முடித்த ஒரு ஆண் கம்பீரமாக செல்லுகின்றார். எனக்கு மனைவி மக்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய தகுதியுடையவனாக அவன் செல்லுகின்றார். எவ்வளவு பெரிய அந்தஸ்தை இஸ்லாம் வழங்குகிறது. எந்த மார்க்கம், எந்த மதம் கொடுக்க முடியும்? எந்த மார்க்கம் கொடுக்க முடியும்? இஸ்லாத்தை தவிர. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அவர்கள் இந்த திருமண உறவினுடைய பந்த வாக்கத்தினுடைய அந்த நிலையை சுவித்து அனுபவித்து நம்மிடத்திலே சொல்லி காட்டி அவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கின்றது என்று அல்லவா சொல்லி காட்டியிருக்கிறார். பெண் என்று சொல்லக்கூடியவன் எப்படி இருப்பான் என்பதை எவ்வளவு அருமையான படம் பிடித்து காட்டி இருக்கிறார்கள். சாதாரணமாக முன்னோர்கள் சொல்லி இருப்பார்கள் பெண்புத்தி பின்புத்தி என்பதாக. ஆனால் அதற்குரிய விளக்கம் என்னவென்று தெரியாது. ஆனால் நபிகளால் ஓமையுடன் சொல்லி காட்டி அத்தோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் நீ எப்படி நடக்க வேண்டும் என்ற முறையும் சொல்லி காட்டுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்கள் விஷயத்தில் எனது உபதேசத்தை நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள். வேற யார்த்தையும் நம்ம இவ்வளவு பெரிய ஒரு நண்பனுடைய அமைப்பிலே தொடர்பு கொண்டு இருக்க முடியாது. நமது மனைவி, அவருடைய உடம்பில் ஓடக்கூடிய அனைத்தும் நமது ரத்தம். அந்த அளவிற்கு உறவினுடைய உச்சக்கட்ட நிலை. இப்படிப்பட்ட ஒருவருடன் எப்படி இருக்க வேண்டும் என்பது தெரிந்தால்தானே வாழ்க்கையினுடைய முழுமையான சுகத்தை அனுபவிக்க முடியும். எப்படி இருக்கணும், அவன் யாரு, அவனுடைய நிலை என்ன என்று தெரியவில்லை என்று சொன்னால் பிறகு எப்படி இருக்கும்? அந்த நாட்டினுடைய ஆய்வு போன்றுதான் இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்கள், ஆகையினால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தௌது பின்னிசா, பெண்கள் விஷயத்தில் உங்களுக்கு நான் நசீஹத் செய்கின்றேன், உபதேசம் செய்கின்றேன். கைரா, நல்ல உபதேசமாக நல்ல விஷயத்தை எடுத்துக் கொள்கிறேன், கேளுங்கள். அவர்கள் உங்களுடைய விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்ட உன்னை நிச்சயமாக அந்த பெண்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். விழாவினுடைய எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். விழா எலும்பு எங்க இருக்கும்? முதுகுனுடைய எலும்பு நேரா இருக்கும், விழா எலும்பு சைட்ல இருக்கும். சைட்ல இருக்கக்கூடிய அந்த எலும்பினுடைய அமைப்பே நமக்கு தெரியும். சைட்ல இருக்கும்போது இப்படி இருந்து அப்படின்னாக்க மனிதனுடைய பாடி என்ன ஆயிடும்? ஸ்கொயர் ஆயிடும். அப்படியே 4 வால் அப்படி இல்லை, அல்லாஹ் ஒரு சேஃபா படைச்சிருக்கான். அப்ப விழாவினுடைய எலும்பு 2 பக்கமும் இருக்கக்கூடிய விழாவினுடைய எலும்பு நேரா ஸ்ட்ரைட்டா இருந்துச்சுனாக்க மனிதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? அசிங்கமாக இருக்கும் அல்லவா? பார்ப்பதற்கு விகாரமாக இருக்கும் அல்லவா? அந்த எலும்பை மடக்கி எப்படி வடிவம் கொடுத்தால் மனிதன் அழகாக இருப்பானோ அந்த வடிவத்தில் அவனை படைத்து அதற்கு தகுந்தால் போல் அந்த எலும்பை அமைத்து அந்த எலும்பினுடைய முற்பகுதி எப்படி இருக்கும், பிற்பகுதி எப்படி இருக்கும், ஆரம்ப நிலை, கடைசி நிலை, எது எந்த அளவிற்கு வளைந்திருக்கும் என்பதை எல்லாம் ஒரு தீர்க்கமான முடிவிலே அற்புதமான ஒரு படைப்பாக மனிதனை படைத்து விழா எலும்பை அல்லாஹ் தஆலா இணைத்திருக்கின்றான். அந்த எலும்புக்கு நிகராக பெண்ணை ஒப்பிட்டு காட்டியிருந்தான். இப்படிப்பட்ட இந்த பெண்ணினுடைய அந்த விழா எலும்பை ஒவ்வொரு பெண்ணும் மனிதனுடைய விழா எலும்புக்கு சமமானவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அந்த விழா எலும்பினுடைய மேற்பகுதி இருக்கின்றதே அது மிக்க கோணலானதாக இருக்கும், வளைந்திருக்கும், கோணலாக இருக்கும். விழாவினுடைய எலும்பினுடைய மேற்பகுதி வளைந்திருப்பதே கோணலா இருக்கும். இந்த கோணலாக இருக்கக்கூடிய முல்லை போன்றுதான், எலும்பை போன்றுதான் அந்த பெண்கள். சில பகுதிகள் நேராக இருக்கும், சில பகுதிகள் வளைந்திருக்கும். அப்படி வளைஞ்சும் நேரா இருந்தாதான் உடம்பு அழகா இருக்கும், இல்லைன்னா உடம்பு பாக்ஸ் மாதிரி ஆயிடும். அப்ப இவ்வளவு அழகாக படைத்திருக்கக்கூடிய அந்த ரப்பு அந்த எலும்பினுடைய அமைப்பையும் சிறிது இடத்திலே நேராக, சிறிது இடத்திலே வளைந்து, நடுப்பகுதியிலே நேராகும், கடைசியிலே வளைந்தும் இப்படியெல்லாம் படைத்த அந்த எலும்பை வைத்துதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணுடன் ஓமி சொல்லி காட்டுகிறார்கள். சில நேரத்துல நல்லா இருந்துகிட்டு இருப்பா, சில நேரத்துல கிறுக்கு முறுக்கு பண்ணுவா. இது பெண்ணுடைய இயல்பான நிலை.
உலகத்திலே எத்துணை பெண்களை பார்த்துக் கொள்ளலாம். அஸ்வாஜ் முத்தஹராத் என்று சொல்லக்கூடிய உன்னதமான அந்தத்தை அடைந்துவிட்ட நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களின் பிரச்சனை வரவில்லையா? நமக்கெல்லாம் அது ஒரு முன்மாதிரி தானே. இயற்கையாகவே அப்படித்தான் இருப்பார். அங்கிருந்தே பிரச்சனை. இங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்தே பிரச்சனை. இப்ப நம்ம வீட்டுல வர்றது மட்டும் மலக்காவ வந்துடும். நம்ம எங்கேயிருந்து போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவோம். உலகத்திலே படைக்காத ஒரு படைக்காக கொண்டு வந்து நிறுத்த முடியும். அதே பெண், அதே இனம், அதே குணாதிசயம், அதே நிலை. அப்படி என்று சொன்னால் அவர்களுடன் எப்படி நடக்க வேண்டும் நீ தெரிஞ்சுக்க. அப்பதானே வாழ முடியும். ஏன்னா நேரா இருக்கிற பகுதியை மட்டும் நம்ம அனுபவிச்சுக்கிறோம். அப்ப வளைந்த பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய நிலையை நீ அனுபவி. அதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை சொல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், பையன் தஹப்த துகீமுஹு, நீ அந்த பெண்ணுடைய வளைந்த பகுதி முல்லை, அந்த முல்லை வளைந்த முல்லை நேராக்க முற்பட்டாய் என்று சொன்னால் கசர்த்தகு நீ உடைத்து விடுவாய். முல்ல நேராக்கணும், டாக்டர் சரியில்லைப்பா வளைஞ்சிருக்கு அப்படின்னு நேராக்கணும்னு எடுத்து ஒடிச்சான் அப்படின்னு சொன்னாங்க, சுத்தியில் எடுத்து அடிச்சாண்டாக்க என்ன ஆகும்? எல்லாம் முழுவதும் முறிஞ்சு போயிடும். அப்புறம் நான் உட்கார முடியாது, நடக்கவும் முடியாது. அருமையான உதாரணம் கண்மணி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பையன் நகத்த துகீமுஹு, அந்த வளைந்த எலும்பை நீ நேராக்க முற்பட்டாய் என்று சொன்னால் கசர்த்தகு நீ அதை விரித்து விடுவாய், உடைச்சிருவேன். நீ நேராக்க முற்படாத. அதே நேரத்துல வயின் சரக்தகு, அப்படியே விட்டுட்ட, வளைஞ்சே இருக்கட்டும், வளைஞ்சிருக்கிறது தானே அப்படின்னு விட்டுட்டு அப்படின்னு சொன்னாக்க லம் எதல் ஆவஜா, லம் எதல் ஆவஜா, அது கோணலாகவே இருக்கும். அப்படியே இருக்கட்டும் உடம்பு அப்படின்னு விட்டுட்டாக்க என்ன ஆகும்? ஊதும், உப்பும், சதை வைக்கும், எல்லாமே செய்யும், கொழுப்பு வைக்கும், கொலஸ்ட்ரால் வைக்கும், எல்லாமே செய்யும். ஆக சில நிலைகளில் சில மாற்றங்கள், சில வேலைகள் அதை செஞ்சு என்ன செய்யணும்? சரியான இரத்த ஓட்டம் கொடுத்து அந்த எலும்பை சுற்றி இருக்கக்கூடிய, அந்த எலும்பை மூடி இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை அகற்றுவதற்குரிய முயற்சியை மேற்கொள்வது உடல் நலத்திற்கு நல்லதை பவிக்கும். அதே போன்று அந்த பெண்ணிடத்தில் ஏற்படக்கூடிய சில குறைகளை எடுத்துக்கொண்டும் இருக்க வேண்டும். அதுக்கு வளைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே, நீ எப்படி வேண்டாலும் போயிட்டு வா. 12 மணிக்கு எந்திரிச்சு நான் வெளியே போறேங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு, பரவாயில்ல போயிட்டு வா. இதெல்லாம் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் இன்பம் தராது, லைத்து விட முடியாது, அண்டை பாசத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. ஏன் போற? என்ன காரணம்? ஏன் அந்த வேலையை நான் செஞ்சுட்டு வரேனே, உனக்கு என்ன வெளியே வேலை இருக்கின்றது என்று கேட்கக்கூடிய ஆண்மகனாக நாம் இருக்க வேண்டும் என்பதையும் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வயன் தரக்தகு, நீ அப்படியே விட்டுட்ட அப்படின்னு சொன்னாக்க லம் யஸல் அஅவஜா, அது அப்படியே கோணலாகவே இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நேராக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சி செய்து உடைத்து விடாதே. அப்ப என்ன செய்யணும்? அட்ஜஸ்ட்மெண்ட், பேலன்ஸ். நல்லது வந்துச்சு அப்படின்னு சொன்னா பெற்றுக்கொள்ளணும், அவளை பாராட்டணும். தீயது வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அவளை கதித்தும் கொள்ளணும், அந்த பெண்ணை அடக்கவும் செய்யணும். அதெல்லாம் என் தலைக்கு மிஞ்சி போயிடுச்சு என்று சொன்னோம் என்று சொன்னால் ஆண்மகனுக்குரிய அழகு அல்ல என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்வது. அதனால்தான் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்திலேயே நாம் பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பொழுதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறையையும் அந்த விதத்தையும் சொல்லி காட்டுவார்கள். திருமணம்னா இப்படித்தான், இதைத்தான் செய்யணும், இதை செஞ்சால்தான் திருமணத்தை நீ வெற்றி அடைவாய். ஆரம்பத்திலே சொல்லி காட்டினாங்க. பெண்ணை பார்க்க நான் செல்கின்றேன், நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஷரியத்துல ஒரு கானூன் இருக்குது, ஒரு சட்டம் இருக்கின்றது, ஒரு உசூல். மாஹுவ வசீலத்துல் வாஜிபி ஃபவாஜிபுன், ஒரு வாஜிப் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த வாஜிபை தேடுவதற்குரிய எத்தனை காரணங்கள் இருக்கின்றதோ அவை அனைத்தும் வாஜிபாகும். ஒரு கடமை, அந்த கடமையை நிறைவேற்றுவதற்குரிய காரணங்கள் எத்தனை இருக்கின்றதோ அவை அனைத்தும் கடமையாகும், வரலாம். உதாரணத்துக்கு தொழுகை எடுத்துக்கொள்வோம். தொழுகை என்பது பரம என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த தொழுகை எப்பொழுது நிறைவேற்ற முடியும்? ஒது சரியான முறையில் இருந்தால் தான் நிறைவேற்ற முடியும். அப்போ ஒது செய்வது பரவ தானே. ஆனால் ஒது நமக்கு நோக்கம் ஒதுவா? நோக்கம் என்ன? தொழுகை நோக்கம். ஆனால் அதற்கு அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு, அந்த தொழுகை முழுமையான முறையிலே பெற்றுக் கொள்வதற்கு எது காரணமாக அமையும்? அதனுடைய அடிப்படை சார்ந்த அத்தனையும்
குளிப்பிலிருந்து அவன் நீங்கி இருக்க வேண்டும். அதே போன்று நஜாசத்திலிருந்து அவன் நீங்கி இருக்க வேண்டும். அதே போன்று அசிங்கத்திலிருந்து அவன் நீங்கி இருக்க வேண்டும். தன்னுடைய உடலை தன்னுடைய உடையை அவன் சுத்தப்படுத்தி இருக்க வேண்டும். எல்லாம் தேவை. இதெல்லாம் பருது. எதுக்காக வேண்டி பருது? பருவ தேடுவதற்காக வேண்டி பருது. பருவ தேடுவதற்காக வேண்டி பருது. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு விளக்கி காட்டி இருக்கிறார்கள். ஒரு இன்னொரு பாடம், மாஹுவ வசீலத்துல் லில் ஹராமி ஹராமுன். ஒரு ஹராம் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த ஹராமை செயல்படுத்தக்கூடிய எத்தனை காரணங்கள் இருக்குமோ அவைகள் எல்லாம் ஹராம். ஒரு ஹராம் அது மட்டும்தானே ஹராம் அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. அந்த ஹராமை செய்யக்கூடிய எத்தனை காரணங்கள் இருக்குமோ அவை அனைத்தும் ஹராம். உதாரணத்திற்கு விபச்சாரம் எடுத்துக் கொள்வோம், ஹராம். ஜினா என்று சொல்லக்கூடிய விபச்சாரம் செய்வது ஹராம். ஆனா அதுக்காக வேண்டி அந்த விபச்சாரம் வரை கொண்டு செல்லக்கூடிய எத்தனை காரணங்கள் இருக்கின்றதோ அவைகளும் ஹராமாகும். இது மட்டும் செய்யலாம், அது செய்யக்கூடாது. உதாரணத்திற்கு ஒரு பெண்ணுடன் தனித்து இருப்பது என்பதே விபச்சாரத்திற்கு வழி உண்டாக்கி. ஒரு ஆண் அந்நிய பெண்ணுடன் தனித்திருக்கின்றான் என்று சொன்னால் அது என்ன நிகழ்த்துறோம்? விபச்சாரம். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்றாவதாக சைத்தான் வந்து விடுவான் என்று சொன்னார். அப்ப தனித்துதானே இருக்கிறேன், அது ஹராம் இல்லையே. விபச்சாரம் செய்வதுதானே ஹராம் என்று சொல்லி ஒருவர் நினைத்தார் என்று சொன்னால் அதுவரைக்கும் சென்று விடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அசிங்கமான இச்சையை தூண்டக்கூடிய ஒரு பாட்டு, இச்சையை தூண்டக்கூடிய அந்த கானங்கள், பாடல்கள், கவிதைகள், இவை அனைத்தையும் கேட்பதும் ஹராம். ஏன்? விபச்சாரம் ஹராம். அதை தூண்டக்கூடிய அந்த விபச்சாரத்தை தூண்டக்கூடிய இந்த செயலும் ஹராம். ஆனால் சரீரத்தினுடைய என்ன முட்டும் என்று சொன்னால் ஒரு பருமை தேடிக்கொள்வதற்கு பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அத்துணையும் பருள். ஒரு ஹராமை விட்டு ஒழிப்பதற்கு, அந்த ஹராமை செய்யாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இருக்கக்கூடிய அத்தனையும் விட்டு தவிர்த்திருப்பது கடமை. அதை செய்யாமல் இருப்பது கடமை. அது செய்வது ஹராம். இப்படி ஷரியத் அழகாக விலக்கி சொல்லி காட்டுது. புரிஞ்சுச்சா? ஆகையினால் இந்த திருமணம் என்று சொல்லக்கூடிய இந்த உயர்ந்த பந்தத்திலே இதனுடைய நோக்கமாக கொண்டு இந்த திருமணத்தை சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அதனுடைய எத்தனை காரணங்கள் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் ஹலாலாக ஆக்கி வைக்கும். அதனால்தான் திருமணத்துல என்ன எல்லா விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது இப்படித்தான் நடக்கணும். பொண்ணு பார்க்கிறது இப்படி, பொண்ணு பேச வைக்கிறது இப்படி, யாரு போய் பேசுவார்கள், எப்படி பேசுவார்கள், எல்லாமே சொல்லி காட்டப்பட்டு விட்டது. ஆனா நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நேரா போன உடனே பெரிய இடமா இருக்காண்டு பாரு. அந்த விஷயத்துக்கு அப்புறம் பெரிய இடமா இருக்காண்டு பாரு. இப்படி சொல்லக்கூடிய ஒரு அற்பமான கேடுகட்ட நிலை எப்பொழுது உருவாகியது? தன்னை ஒரு கோடை என்று நிரூபிக்கக்கூடிய இந்த கட்டத்தினால் தான் உருவாக முடியும். ஷரியத் அதை சொல்லி காட்டவில்லை. திருமணம் முடிக்கும் பொழுது மகர் எவ்வளவு என்று சொல்லிதான் முடிவு செய்ய வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தை சொல்லி காட்டுவான். மகர் என்று சொல்லக்கூடிய அந்த கொடையை நீங்கள் கொடுத்து விடுங்கள். வாப்பு நிசா சதுகாத்துகின்ற நிகழா, பெண்ணுக்கு அவர்களுடைய திருமண கொடையை கொடுத்து விடுங்கள். எவ்வளவு கொடுக்கணும்? அவங்ககிட்ட நம்ம 100 பவுன் வாங்குறமே, 150 பவுன் வாங்குறமே, 2 கிலோ வாங்குறமே, அது மாதிரியா? அப்படின்னாக்க ஷரியத் என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால் மகர் பெறக்கூடிய தகுதி பெண்ணிற்கு மட்டும்தான் இருக்கின்றது. யாரெல்லாம் மகர் என்ற வகையிலே வரதட்சணை தட்சணை வாங்குவார்களோ அவர்கள் எல்லாம் பெண்கள் தான். ஆம்புலன்ஸ் சொல்லுகிறது தகுதியே இல்லை. வரதட்சணை வாங்கக்கூடிய மனிதனுக்கு ஆண் என்று சொல்லக்கூடிய தகுதி இல்லை. காரணம் அல்ல எங்கேயாவது சொல்லியிருக்கானா? எங்கேயாவது சொல்லியிருக்கானா? வேண்டாம், நமக்கு உதாரணம்லாம் சொல்ல தெரியுமா? ஹதீஸ்ல வருது, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் முடித்து கொடுக்கும்போது ஒரு பெரிய சீதனத்தையே கொடுத்தாங்க. உடனே ஆதாரம் காட்டுவாங்க. ஏன்? நிலைமையை புரிந்து கொள்வதில்லை. அதற்கு அடியின் கரமல்லாஹு வஜஹா எந்த சூழ்நிலையில் திருமணம் முடித்தார்கள்? நீ இன்னைக்கு என்ன செய்யற? அலியின் கரமல்லாஹு வஜஹா அவர்களுக்கு தனது மகளாரை திருமணம் முடித்துக் கொடுப்பதற்கு நபிகளால் முடிவு செய்து விட்டார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து கேட்கிறார்கள், அலியே உங்களுக்கு திருமணம் செய்து தர வேண்டும், விருப்பமா? யார் சொல்லலாம், இதை விட வேறு என்ன வேண்டும்? அப்படி என்று சொன்னால் மகள் என்ன தருவாய்?
நபியே ஒன்றும் இல்லையே உண்மையான நிலை. இப்ப நம்ம பேங்க் எல்லாம் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு போறோமே, அது மாதிரி இல்லை, உண்மையான நிலை. அப்படி என்று சொன்னால் உங்களிடத்தில் என்ன ஏதாவது இருக்கின்றதா? யார சொல்லலாம், உறுப்பு சட்டை மட்டும் போருக்காக வேண்டி அணியக்கூடிய அந்த உறுப்பு சட்டை மட்டும் இருக்கின்றது, கொண்டு வாங்க. அதை விற்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விற்று அதில் இருக்கக்கூடிய பொருளை சிறிது அலியின் கரமல்லாஹு வஜஹா அவர்களுக்கு திருமணப்படையாக, அதாவது திருமணத்தினுடைய வாழ்க்கையினுடைய செலவினங்களுக்காக வேண்டி அவர்களுடைய பொருளிலே கொடுத்துவிட்டு கொஞ்ச காசை எடுத்து கொடுத்து இது மகராக கொடுங்க, இதுக்கு இந்த பொருள் வாங்க, அட்டது அந்த மாதிரி சில விஷயங்களை வாங்க அப்படின்னு நபிகளாக இருக்காங்க. இப்படி உள்ளவங்களுக்கு உண்மையிலேயே மாமியார் வீட்டிலிருந்து சிரமப்படாமல், கஷ்டப்படாமல், கடன் வாங்காம, வட்டி வாங்காம தன்னுடைய மகள் நன்றாக வாழ வேண்டும் என்று உள்ளத்தால் நினைத்து தன்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு ஏதாவது கொடுத்து அனுப்புகின்றார்கள் என்று சொன்னால் அனுமதி என்று சொல்லலாம். நீங்க சொல்ற ஹதீஸ் சரிங்க, ஓகே, ஏற்றுக்கொள்ளும், அனுமதிங்க. இன்னைக்கு என்ன செய்யறான், 4 செவரை மட்டும் எடுத்து வச்சுக்கிறான். பெரிய வீடு 4 செவரை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு கல்யாணம் முடிக்க போறான். கல்யாண வீட்டுல பேசுறான், எல்லாம் மாப்பிள்ளை வீடு கட்டி வச்சிருக்கிறாரு, ஆனா மீதி உள்ள டைல்ஸ், கலரு, அதுக்கு உண்டான அத்தனை பொருள் என்னென்ன தேவைகளோ எல்லாம் கொண்டு வந்து இறக்கிங்க அப்படின்னு வர வச்சிருக்க. இவனை பார்த்து ஆண் என்று மார்க்கம் சொல்லவில்லை, இவனை பார்த்து ஆண்மகன் வாங்குவதற்கு தகுதியுடையவன் என்று மார்க்கம் சொல்லவில்லை. இப்படி வரவேற்கனை கேட்டு நசிக்கு வாங்கக்கூடிய எந்த மகனும் நபிகளாருடைய அந்த ஹதீஸை ஆதாரமாக காண்பிப்பதற்கு அருகதையற்றவர்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையிலே ஒரு தகுதி இல்லை அப்படின்னாக்கா சரி, தகுதி இல்லை, ஏதோ மாமனார் கொடுக்கிறார், அவர்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் தருகிறார், மார்க்கம் தடை செய்யவில்லை, தாராளமா வாங்கிக்க. சில பேருக்கு வாங்க ஒண்ணுமே வாங்கல, எதுவுமே வாங்கல, சரிப்பா அப்ப எப்படி ரொம்ப ஏழ்மையான பெண்ணையா கல்யாணம் முடிச்சேன்? இல்ல இல்ல, இந்த வீட்டுலதான் முடிச்சேன், ஆனா ஒண்ணும் வாங்கல. என்னப்பா அப்படி என்னப்பா அந்த வீட்டுல போய் முடிச்ச ஒண்ணும் வாங்கல? எதுவுமே வேணான்னு சொல்லிட்டேன். யார் வீட்டுல? அவருக்கு 10 கடை புருணையில இருக்குது, 5 கடை இந்தியாவில் இருக்குது, பேங்க் பேலன்ஸ் ஷேர்ல வந்து பல கோடி ஓடிக்கிட்டு இருக்குது. அவர் வீட்டுல போய் ஒரு பிள்ளைய முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. என்ன சொன்னாராம்? ஒண்ணுமே வேணான்னு முடிச்சுட்டு வந்தார். ஏன் ஒண்ணுமே வேணான்னு சொல்லக்கூடிய உனக்கு எந்த வீட்டுல கொடுப்பதற்கு தகுதியற்ற நிலை இருக்கின்றதோ அந்த வீட்டில் சென்று உனக்கு நான் வாழ்க்கையை தருகின்றேன், நீ வா என்னுடன் வாழ என்று சொல்லி அழைத்து அவனுக்கு வாழ்க்கையை கொடுத்து விட்டு நான் ஒன்று வாங்கவில்லை என்று சொன்னான் என்று சொன்னால் உண்மையிலேயே பாராட்டிற்குரியவன். அதை விட்டு எதுவுமே வேணாண்டாமா. மாமனார் என்ன செய்வாரு? நான் வச்சிருக்கதே ஒரே ஒரு பொண்ணு, இதுக்கு பிறகு இந்த சொத்தெல்லாம் எதுக்கு, எல்லாம் உனக்கு தான் அப்படிங்கிறது முடிவு செய்யப்பட்ட ஒன்று. அதாவது அந்த வேலையை போய் முடிச்சுட்டு வந்தேன், ஆனா ஒண்ணும் கொடுக்கல, கொஞ்சோன்னு கொடுத்தேன். எங்க கொடுத்தேன்? மேல டேபிளுக்கு மேல கொடுத்தியா, டேபிளுக்கு கீழே கொடுத்தியா கேட்பாங்கல்ல, அது மாதிரி. டேபிளுக்கு மேல வாங்கினா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், கீழே வாங்கினா அது மட்டும் அனுமதியா? அதே போன்று ஒரு பணக்கார வீட்டில் சென்று நான் வரதட்சணை வாங்கவில்லை என்று சொல்லக்கூடிய மனிதன் நிச்சயமாக அவன் உண்மையிலேயே மார்க்கத்தை பின்பற்றியவனாக ஆக முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று உள்ளத்தால் சில பேர்கள் அப்படி நான் வாங்கல, இருந்தாலும் உறவுக்காக வேண்டி போய் முடிக்கிறேன், இறுதி வரை அப்படியே இருப்பார்கள். எனது சம்பாத்தியம், எனது பொருளாதாரம், அதை வைத்து நான் குடும்பம் நடத்துவேன் என்று சொல்லக்கூடிய நண்பர்களும் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களை மார்க்கம் வரவேற்கும், அவர்களுக்கு வாழ்த்து சொல்லும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வாத்து நிசா சதுகாத்து நிகழா, பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்கும் பொழுது அவர்களுக்கு கொடையை அள்ளி கொடுத்து நீங்கள் திருமணம் முடிங்கள். நீ வாங்காத, நீ பேசாத. சரி, எவ்வளவு கொடுக்கணும் பெண்ணுக்கு திருமணமாக? குர்ஆன் வசனம் ஒன்று தெளிவுபடுத்தி காட்டும். وَآتَيْتُمْ إِحْدَاهُنَّ قِنطَارًا فَلَا تَأْخُذُوا مِنْهُ شَيْئًا أَتَأْخُذُونَهُ بُهْتَانًا وَإِثْمًا مُبِينًا. وَآتَيْتُمْ إِحْدَاهُنَّ قِنطَارًا فَلَا تَأْخُذُوا مِنْهُ شَيْئًا. அவர்களுக்கு நீங்கள் ஒரு பொற்குவியலையே குவித்து கொடுத்தாலும் அவர்களிடத்திலிருந்து திருப்பி நீங்க வாங்கிறாத. கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டான், திருப்பி நான் கொடுக்கல மகனாக அதை எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வாங்காது. அப்படி கொடுக்கக்கூடிய பொருள் எதுவாக இருக்கும்? ஒரு பின்தாரன் சொல்லக்கூடிய குவியலாக இருக்கும். அப்ப மகனுக்கு நிர்ணயம் இருக்கின்றதா? அதில் அதற்கு உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிர்ணயித்து ஒரு நேரத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒரு பெண்மணி அருமையான பாடத்தை கற்பித்துக் கொடுத்தார்கள்.
நபிகளார் சொல்லாத ஒன்றை, அல்லாஹ் சொல்லாத ஒன்றை உமரே ஹலீஃபாவே நீங்கள் எங்கிருந்து முடிவு செய்தீர்கள்? உடனே திரும்பி விட்டார்கள் தனது கருத்திலிருந்து. பெண்ணுக்கு ஆணுக்கு எவ்வளவு தகுதி கொடுத்துருக்கோ கொடுங்க, கொடுத்து திருமணம் முடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சாங்க. ரெண்டு சைடும் மார்க்கம் நசீஹத்து செய்வதால் இஸ்லாம். கணவனுக்கு சொல்லும், மனைவிக்கு சொல்லும். மனைவிக்கு சொல்லும், நீ பேராசையா கணவனுடைய சக்திக்கு அதிகப்படியாக நீ கேட்காதே. கணவனுக்கு சொல்லும், உனக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அதை கொடு அப்படின்னு சொல்லும். ஆனா இன்னைக்கு என்ன பேசுறாரு, சில இடங்களில் சில ஒப்பந்தம், அதாவது பொண்ணு பார்க்கும்போது பேசுவாங்க. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, நீங்க 100 பவுன் போடுங்க, நான் 25 பவுன் போடுறேன் அப்படின்னு பேசிடுவாங்க. அதுக்கு பிறகு நடக்கிறது என்னவாக இருக்கும், நான் 25 பவுன் போடுறத கழிச்சுக்கிட்டு 75 போட்டுருங்க அப்படின்னு முடிவு பண்ணிடுவான். கரெக்டாக இவங்க 1 பவுன் கூட வெளியாகலாம். இப்படித்தான் பேசுவாங்க. அதாவது ஓர வஞ்சனை நியாயம் என்று சொல்வார்களே, அப்படி கட்ட பஞ்சாயத்து நடந்த மாதிரி கொண்டு பேசுவாங்க. அல்லது என்ன செய்வார்கள் என்று சொன்னால், 25 பவுன் கொடுப்பான், ஆனா 75 பவுன் இருக்குது அங்க. இவன் அந்த கொடுக்கும்போது சபையில வச்சுக்கிட்டு, நான் மகராக இந்த 25 பவுனை தருகின்றேன். அது பேசப்பட்டது எதுக்கு, நீ 100 பவுன் போடு, நான் 25 பவுன் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போடுறோம்னு பேசிவிட்டு சபையில கண்ணியமா இருப்பது பெரிய கண்ணியமான. அதனால சொல்லுவாரு, நான் மகராக 25 பவுன். இந்த ஒரு நிலை. அல்லது என்ன செய்வாங்க, வாங்குறதெல்லாம் வாங்கிடுவாங்க. இவர் என்ன சொல்வாரு, 3001 ரூபாய் மகரா எழுதிக்கங்க, 1001 ரூபாய் எழுதிக்கங்க, 5001 ரூபாய் மகராக எழுதிக்கங்க. வாங்குவது கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வாங்குவார். மகராக கொடுப்பது எதை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கின்றானோ, வலியுறுத்தி இருக்கின்றானோ, வாத்தும் நிசா சத்துக்காத்தியின் நிகழா, பெண்களுக்கு நீங்கள் அவர்களுடைய மனக்குடையை நீங்கள் அள்ளி கொடுங்கள் என்று சொல்லி இருக்கின்றானோ, அதில் இவர் குறைத்துக் கொள்வார். எது வாங்கக்கூடாது, வாங்குவதனால் ஏனைய பெண்களுடைய வாழ்க்கை பாதிக்கும், எத்தனையோ பெண்கள் வாழ்க்கையின்றி தவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று வரதட்சணை இஸ்லாம் ஒழித்ததோ அதில் இவர் ஆர்வம் காட்டுவார். இதைத்தா அதைத்தா என்று. இது ஏன் இந்த விஷயத்தை சொல்லி காண்கிற அப்படின்னாக்க, அடிப்படையே சரியில்லை என்று சொன்னால் வாழ்க்கையினுடைய நடுநிலை எப்படி இருக்கும். ஆக மார்க்கம் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி காட்டுகிறது. பெண் பார்ப்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். சரியா சொல்லவில்லையா? நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். பெண் பார்ப்பதற்குரிய தகுதியை சொல்லி காட்டும் பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், துன்கிஹுல் மர்அத்து லிஅர்பஇன் லிமாலிஹா வலி ஹஸபிஹா வலி ஜமாலிஹா வலி தீனிஹா ஃபதுஃபர் பிதாத்தித் தீன் தரிபத்தி யதாக்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நீ உன் மகனுக்கு பொண்ணு பார்க்க போறியா? திருமண பந்தத்தை ஏற்படுத்த போகின்றாயா? சிறந்த வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயா? பெண் எப்படி இருக்கணும்? இப்படித்தான் இருக்கும். 4 காரணத்திற்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுகின்றது. நீ மாளிகா, அவளிடத்திலே பொருள் இருக்கின்றது என்று முடிக்கப்படுகின்றது. வலி ஹசதிகா, அவள் பெரிய கோத்திரத்தை சார்ந்தவளாக இருக்கின்றாள் என்று முடிக்கப்படுகின்றது. வலி ஜமாலிகா, அல்லது நல்ல அழகுடையவளாக இருக்கின்றாள் என்று முடிக்கப்படுகின்றது. வலி தீனிகா, மார்க்கப்பட்டுடையவளாக இருக்கின்றாள் என்று முடிக்கப்படுகின்றது. பகுபரு பிதாத்தி தீன், ஓ மனிதா, நீ மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள். கரிபத்தி எதாக்க, இல்லை என்று சொன்னால் உனது கரம் மணலில் உழந்து விடும், வாழ்க்கை இழந்துருவாயா அப்படிங்கிறத அதை சூத்தமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பெரிய அர்த்தம் வைக்க முடியாது, இருந்தாலும் நிலைமை அது என்பதை விவரித்து காட்டுகின்றார்கள். மார்க்கம் எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கு. ஒரு பெண்ணிடத்திலே நாம் பார்க்க போகின்ற பெண்ணிடத்திலே எனக்கு மனைவியாக ஒருவர் வர வேண்டும் என்று சொன்னால் அவளிடத்திலே அளவுகோலாக தீன் இருக்க வேண்டும், மார்க்கம் இருக்க வேண்டும், அல்லாஹ் ரசூலுக்கு பயப்படக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும், கணவனுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும் என்று ஒருவன் கவனித்து அந்த பெண்ணை முடித்தான் என்று சொன்னால் பிறகு எப்படி வாழ்க்கையில பிரச்சனை வரும்? எப்படி அவன் கஷ்டப்படுவான்? எப்படி கணவனை எதிர்த்து பேசுவான்? ஏன் தீன் இருக்கின்றது, அவளிடத்திலே மார்க்கம் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கின்றது, இறைவன் கேட்பான் என்ற பயம் இருக்கின்றது. ஆகையினால் அவள் தனது உள்ளத்தால் இறைவனுக்கு நடுங்கக்கூடியவளாக இருக்கின்றான். கணவனுக்கு ஒரு கடமை இருக்குது, அதை நான் நிறைவேற்றணும். எப்ப பொருள் இருந்தாவா? பொருள் இருந்தா என்ன தெரியுமா சொல்லுவா? என் வீட்டுல நீங்க சம்பாதிக்க வேணாம், என்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தை பார்த்துக்கிட்டே நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. கொஞ்ச நாள் ஆன பிறகு மாடு கட்டக்கூடிய துருவத்தில் அதே போன்று உள்ள இடத்துல நீ உட்காரு, உனக்கு நான் சோறு போடுறேன், நீ எப்படி பேசலாம் அப்படின்பா. ஏன்? எதை பார்த்து இவர் திருமணம் முடித்தார்? அவளிடத்திலே பொருள் இருக்கின்றது என்பதற்காக. வலி ஹசபிஹா, உயர்ந்த அந்தஸ்தை, உயர்ந்த குடும்பத்தை உடையவளாக இருக்கின்றாள் என்பதற்காக
என்பதற்காக வேண்டி முடித்ததன் காரணமாக எங்க குடும்பம் யாரு தெரியுமா, எங்க அம்மா அப்பா யாரு தெரியுமா, எங்க பாட்டன் மூட்டை யாரு தெரியுமா, நீ எப்படிப்பட்ட குடும்பத்துல வந்திருக்கன்னு உனக்கு தெரியுமா, அடங்கி வாக்கு அடக்கி வாழ் அப்படின்னு சொல்லக்கூடியவளாக ஆயிடுவார். நடக்குதா இல்லையா? நீங்க பாத்திரமா இல்லையா? நபிகளால் சொன்னதற்கு மாற்றமாக செயல்படும் பொழுது நிச்சயமாக அனுபவிக்க வேண்டிய நிலையை நாம் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். நடிகர்களே, எல்லா காலத்திற்கும் ஏற்ற மாற்றம் தான் இருக்கலாம். நல்ல அழகாக இருக்கிறார். எவ்வளவு நாளைக்கு அழகா இருப்பார்? ஒரு 30 வயசு வரைக்கும், 35 வயசு வரைக்கும். அதற்கு பிறகு வாழக்கூடிய வாழ்க்கை அவரிடத்தில் தானே வாழ வேண்டும். நீ அழகை வைத்து வந்தாய், அழகை இழந்து விட்டால் பிறகு வாழ்க்கையில் பிரச்சனை உருவாக்குமா இல்லையா? அப்ப நீ அழகையும் பார்க்காது. அதெல்லாம் கிடைக்குதுன்னா பிளஸ், அதோட சேர்த்து ஜீனோட சேர்த்து அழகு அல்ஹம்துலில்லாஹ், ஜீனோட சேர்த்து பொருளாதாரம் அல்ஹம்துலில்லாஹ், ஜீனோட சேர்த்து நல்ல குடும்பம் அல்ஹம்துலில்லாஹ், இதெல்லாம் அதிகப்படியாக. ஆனால் அசல் ஜீன் மார்க்கப்பற்றுதான். மார்க்கப்பற்று இல்லாமல் ஒரு பெண்ணை முடித்தாய் என்று சொன்னால் அவள் உனக்கு சிரமத்தை தரக்கூடியவளாக இருப்பாள். ஆகையினால் பெண் பார்க்கும் பொழுதே அந்த தகுதியை நீ வளர்த்துக் கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஏன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், சிறப்பா இருக்கணும், ரொம்ப செழிப்பாக இருக்கணும். அப்பதான் அல்லாஹ் சொன்னது போன்று தக்குனு இலைஹா, உண்மையான அன்பை பெற முடியும் என்பதற்காக வேண்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்கு ஆகினால் ஒரு கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய அந்த உறவு இருக்கின்றது நிச்சயமாக நிகரற்ற ஒரு உறவு. அதில் எந்தவித குறைபாடும் யாரும் காண முடியாது. சரியான முறையிலே வாழ்க்கையை நடத்தினோம் என்று சொன்னால் அவனை போன்று ஒரு பெரிய பாக்கியத்தால் யாரும் இருக்க முடியாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, வான் ஹக்கீம் இப்னு முஆவியத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன் அபீஹி قال قلت يا رسول الله, நான் நபிகளாரிடத்திலே கேட்டேன், மா ஹக்கு ஜௌஜி அஹதினா அலைஹி, எங்களில் எங்களுடைய மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று நான் பெருமானாரிடத்திலே கேட்டேன். கால நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் துஸிமஹா இதா ஃபஅல்த, நீ எப்பொழுதெல்லாம் சாப்பிடுவாயோ அப்பொழுதெல்லாம் அவனுக்கு உணவை கொடு. அப்ப நீ சாப்பிடணும், நீ காலையிலேருந்து மாலை வரைக்கும் என்ன செய்வ? மூச்சை குடிச்சுட்டு சம்பாதிக்கணும்னு சம்பாதிக்க. வீட்டுல அவ பட்டினியா கிடப்பா, சாப்பிடாதுன்னு சொல்றது அத அர்த்தம் இந்த ஹதீஸுக்கு இல்ல. அது அர்த்தம் அல்ல. உனக்கு உணர்வு என்ற அடிப்படையில் பசி ஒன்று இருக்கின்றது என்பதை உணர்ந்தவனாக நீ எப்பொழுதெல்லாம் உண்பாயோ அதே போன்று அவளுக்கும் பசி ஒன்று இருக்கின்றது என்பதை உணர்ந்தவனாக அவளுடைய பசியை போக்குவதற்காக வேண்டி நீ பாடுபடு என்ற அர்த்தம். காசு ஆசையில காலையில போனதுல இருந்து சாயந்தரம் வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்லுல படாம காசு சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு இருப்ப. அதே மாதிரி உன் மனைவி வீட்டுல கஷ்டப்பட்டு இருக்கணுமா? யாருக்கும் அப்படி சொல்லலங்க. அவளுக்குரிய உரிமையை முழுமையாக கொடுத்து விட வேண்டும். அவளுடைய ஹக்கை நிறைவேற்றி விட வேண்டும். அதே போன்று சொன்னார்கள், அவளுக்கு நீ உடுத்த கொடு, எப்பொழுதெல்லாம் நீ உடுத்துவாயோ. உனக்கு தேவைன்னு நினைக்கிறீல, எனக்கு இந்த ஆடை வேண்டும், எனக்கு இந்த உடைகள் வேண்டும், அதே போன்று எனது மனைவிக்கும் வேண்டும் என்று நீ உடுத்த கொடு சொன்னார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் வலா தகுதி வஜக, உனது மனைவியினுடைய முகத்திலே நீ அடிக்காதே. மனைவியினுடைய முகத்தில் அடிக்கக்கூடாது. வலா தப்பி, நீ அவரை அந்த பெண்ணை உனது மனைவியை பழித்து சொல்லாது, இழுத்து கேவலமா, நீ யாருன்னு எனக்கு தெரியாதா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்றெல்லாம் பேசிவிடாதே. காரணம் உனது உன்னோடு ஒன்றரை கலந்து வாழ்வதற்காக வேண்டி வந்துவிட்டவர். தனது அன்பை உனக்கும் உனது அன்பை அவளும் எடுத்துக்கொண்டு பரிமாறி குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நிலைக்கு, ஒரு பரவசமான ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி உனக்காக வேண்டி அர்ப்பணிக்கப்பட்டவர். ஆகினால் வலாத்து தப்பே, இழிவான கேவலமான வார்த்தையை கொண்டு நீ அவளை ஏற்றி விடாதே. வலா தகுதி இல்லாத்தில் வைத்து, வீட்டை தவிர வேறு எங்கும் அவளை தனிமைப்படுத்தி விடாதே. ஆரம்பத்தில் சமுதாயத்தில் சொன்னாங்க, வளைந்த எலும்பை போன்று குறைகள் இருக்க செய்யும். ஆனால் குறை இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி தண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி போன இடத்துலாம் பிடிச்சிட்டு விடுவது. கல்யாண மண்டபத்துக்கு போயிருக்காங்க, அங்க 10 பேர் 1,00,000 பேர் 1000 பேர் இருப்பாங்க, அங்க வந்துட்டு விடுவது. ஷாப்பிங் சென்டர்ல போயிருப்பாங்க, அங்க ஒரு சின்ன குறை செஞ்சிருப்பான், அதுக்காண்டி போய் அவன் மேல குறை சொல்றது, அவளை வந்துட்டு விடுவது, அவளை திருத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி கண்டிக்கிறது. இதெல்லாம் செய்யக்கூடாது.
அவனும் ஒரு உணர்வுள்ள ஒரு ஜீவன் என்பதை உனது உள்ளத்தால் நிறுத்தி அவனை கண்ணியப்படுத்து என்று நபிகள் பெருமானாரை தவிர யாரும் சொல்லிட முடியாது. உள்ளத்தால் புரிந்தவள் எங்க வச்சு அவளை கண்ணியப்படுத்தணும், எந்த இடத்துல அவள்கிட்ட சொல்லணும், எப்படி அவளை சொல்லணும் அப்படின்னு அவ்வளவு அருமையான விதத்தில் சொல்லி காட்டப்படுகின்றது. முகத்தில் அடிக்கக்கூடாது என்று சொன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு ஜம்ஆ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களுடைய மனைவிமார்களை அடிமை அடிப்பது போன்று நீங்கள் அடிக்க வேண்டாம். ஏனெனில் பகல்ல அடிச்சிருவீங்க, இரவில் அவர்களுடன் நீங்கள் சேர்ந்து கொள்வீர்கள். முத்தஃபக்குன் அலைஹி, புகாரி முஸ்லிமில் வரக்கூடியது. என் மனைவி தானே அப்படின்னு ஓங்கி அடிச்சிருவீங்களே, வருத்தம் உண்டாகிவிடும். ஆனால் இரவுல நீ தேவையை பூர்த்தி செய்து கொள்றதுக்கு யாக்க போவ, அங்கதானே போவ. அப்ப எந்த உணர்வுடன் நீ அவளுடன் இணைவாய்? ஆகையினால் மனைவியை கண்ணியப்படுத்த வேண்டும், அவளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அவளுடைய ஹக்கை நிறைவேற்ற வேண்டும், எல்லா நிலையிலும் அவளுடைய விஷயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நபிகளாரை தவிர வேறு யாரும் சொல்லிவிட முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியினுடைய ஹக்கை எந்த அளவிற்கு அவரவர்களுடைய சிந்தனைக்கேற்றவாறு, அந்தந்த பெண்ணினுடைய வயதிற்கேற்றவாறு அவர்களுடைய ஹக்கை கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. நம்ம மனைவி கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்கோம், புது பொண்ணா இருப்பா, சிறு வயசாக இருப்பதனால் அந்த சிறு வயதினுடைய சில சேட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். மார்க்க வரையறைக்குள் அது உட்பட்டது என்று சொன்னால் அதை நிறைவேற்றி வைப்பது கணவன் மீது கடமை. அதே போன்று வயதிற்கேற்றவாறு அவருடைய சேட்டைகளும் ஆசைகளும் மாறிக்கொண்டே இருக்கும். அதற்கேற்றவாறு கணவன் அவளிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும். அது ஷரியத்துக்கு உட்பட்டது என்று சொன்னால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித்தர. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்த்திருக்கிறோம். புகாரி, அபூதாவூத், முஸ்னத் அஹ்மத் ஆகிய ஹதீஸ்களிலே வருகின்றது. அடிக்கடி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நானும் நபிகளாரும் ஒரு பிரயாணத்தில் சென்று கொண்டிருந்தோம். அப்பொழுது இருவர்களும் ஓட்டப்பந்தயம் வைத்தோம். கணவன் மனைவி 2 பேரும் என்ன செய்றாங்க? ஓட்டப்பந்தயம் வச்சுக்கிறாங்க. ஏன்? உள்ளத்தால் இணைந்து விட வேண்டும். மனைவி என்று சொன்னால் ஏதோ வேலைக்காக வந்திருக்கிறா அப்படின்னு நினைச்சுக்கிற கூடாது. என் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை துணியும் தோற்று போட்டு என் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு என் பொருளாதாரத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இயந்திரம் என்று நினைக்காதே. உன்னில் ஒருவன் அவன் என்ற உணர்வு உன்னிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் அவருடைய ஹக்கை நிறைவேற்றுவாய். அதே போன்று மனைவிக்கும் சொல்லப்படுகின்றது, நீ ஐகால தொழுகையை நிறைவேற்றியவளாக உனது கணவனுடைய முழுமையான ஹலாலான ஆசைகளை நிறைவேற்றி அவனுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய பெண்ணாக நீ இருந்தாய் என்று சொன்னால் நீ நினைத்த சுவனத்தினுடைய வழியாக நீ சுவனத்திற்கு செல்லலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கும் சொல்லி இருக்கிறார். ஆகையினால் கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரயாணத்திலே ஓட்டப்பந்தயத்திற்காக வேண்டி முடிவு செய்து ஓடுகின்றார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இன்னொரு ஹதீஸ்ல வருது, 7 முனையே கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சிக்கிட்டாங்களாம். ஆயிஷா நாயகி ஓடிட்டாங்க. ஏன்? சந்தோஷப்படுத்தணும், மனைவி சந்தோஷமாக இருக்கணும், அவர்களுடைய உள்ளத்தை மகிழ்ச்சியாக ஆக்க வேண்டும். ஆயிஷா நாயகி ஓடிட்டாங்க. அப்புறம் இன்னொரு பிரயாணத்தில் அதே புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அபூதாவூதுல வருது, முஸ்னத் அஹ்மதுல வருது, இன்னொரு பிரயாணத்தில் இப்படியே நாங்கள் போட்டி வைத்தோம், ஆனால் நபிகளார் ஜெயித்து விட்டார்கள், நான் சதை பிடிப்பின் காரணமாக சற்று தடிப்பமாக ஆகிவிட்டேன் என்று ஆயிஷா நாயகி அறிவிக்கிறார். எப்படி வாழ்க்கை அட்ஜஸ்ட்மெண்ட்? போன தடவை நீங்க ஜெயிச்சீங்க, இந்த தடவை நான் ஜெயிச்சேன். ஆக விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இதில் இருக்க வேண்டும். பெண்ணினுடைய உணர்வை புரிந்து கொண்டவனாக வாழ்க்கை நடத்த வேண்டும். அப்பதாங்க வாழ முடியும். அவ வெறும் இயந்திரம் என்று நினைத்து விட்டோம் என்று சொன்னால் உலகத்திலேயே நரகத்தினுடைய மாற்றம் திறக்கப்பட்டு விட்டது என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். நபிகளார் சொன்ன ஹதீஸை நான் ஆரம்பத்திலே சொல்லி காட்டினேன். உலகத்தில் எத்தனை நியாமத்துகள் அறுப்படைகள் கொடுக்கப்பட்டாலும் அல் மர்அத்து சாலிஹா, நல்ல மனைவி கிடைப்பது என்பது ஒரு உயர்ந்த அறுப்படை என்பதை உள்ளத்தால் இருத்திக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை வரணும். விட்டு கொடுத்து சில நேரங்கள் நாம் படித்து போய்விட வேண்டும், சில நேரங்கள் அவர்கள் படித்து போய்விட வேண்டும். இப்படியே விட்டுக் கொடுத்தோம் என்று சொன்னால் எதுவுமே நிலையானதாக இருக்கும். ஒரு கயிறு இருக்கு,
அந்த கயிறு அத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 தரப்புலையும் பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அறுபட்டு போயிடும். அந்த கயிறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் இருக்கும்போது நான் விட்டு கொடுத்தேன், நான் இருக்கும்போது அவன் விட்டு கொடுத்தான் அப்படின்னு சொன்னா அந்த கயிறு பாதுகாக்கப்படும். சாதாரணமான ஒரு பொருளை வைத்து இவ்வாறு நாம் உணர்கின்றோம். உயர்ந்த வாழ்க்கை இறைஹா, அவளை வைத்து அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய நிலையை உருவாக்கும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய மன அமைதி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட உன்னதமான அந்த நிலையில் இருக்கக்கூடிய நான் அப்படியே கௌரவமா இருப்பேன், அப்படியே கர்வமா இருப்பேன், வளைஞ்சு கொடுக்க மாட்டேன், நெளிஞ்சு கொடுக்க மாட்டேன், அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னாக்க வாழ்க்கைன்னா நான் சொன்னது போன்ற மேலை நாட்டினுடைய உதாரணம் சொல்லி காட்டினேன். தனது வாழ்நாளில் எத்துணை படுக்கை அறையினுடைய பெட்ஷீட்டை மாத்திராலோ இல்லையோ, ஆனால் அத்துணை கணவன்மார்களை மாற்றி விடுகிறாள் என்று ஒரு ஆய்வு சொன்னதாக சொன்னேன். எதனால் ஏற்பட்டது? விட்டு கொடுக்காத தன்மையினால். இந்த உன்னால முடியலையா பார்த்துட்டு போயிட்டே, இது வாழ்க்கையா? இது கடையில் விற்கக்கூடிய சரக்கை விற்கிறது வாங்குறது மாதிரி கஸ்டமர் கடைக்கார வியாபாரி விற்கிறது மாதிரி அப்படின்னு நான் சொன்னேன். இது வாழ்க்கை அல்ல. அவள் ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி போதிக்கின்றாள். இப்போ நம்ம படிச்சிருவோம், அப்புறம் வீட்டுக்கு என்னன்னு கேட்போம், செஞ்சு பாருங்க. அடுத்த நேரத்துல தானா வந்து என்னங்க இப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்க, ஆனா கேட்பான். உன்னால முடிச்சதை நீ பாத்துக்க, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னாக்க, உன்னால முடிச்சதை நீ பாத்துக்க, என்னால முடிச்சதை நானும் பாத்துக்க முடியும். அது இங்கே கண்கூடாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கே கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது ஏதோ ரோபோட் வாழ்வது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார்கள். ஒரு இயந்திரம் வாழக்கூடியது, உள்ளத்தால் பரிமாறப்பட வேண்டும். நபி இவ்வளவு பெரிய ஈருலக சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண ஒரு விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, போன பிரயாணத்துல நீ வெற்றி அடைந்த, இந்த பிரயாணத்துல நான் வெற்றி அடையணும், இதுக்கு அவங்க ஒத்துழைச்சாங்க, அதுக்கு இவங்க ஒத்துழைச்சாங்க. புகாரி, முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜா, நஸீ, அபூதாவூத் போன்ற கிரந்தங்களில் பதிவாகி இருக்கின்றது. ஒரு விளையாட்டிற்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் எனக்கு தோழிகளுடன் விளையாடி கொண்டிருந்தேன். வீட்டுல பிள்ளைங்க விளையாடுக்குள்ள விளையாடினாம வச்சு புகாரில் வரக்கூடிய. அப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்த உடனே என் தோழிகள்லாம் எதிர்த்து ஓடிட்டாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, என்னன்னு பார்க்க நேரா போனாங்க. அவங்க அழைச்சிட்டு வாங்க வாங்க நீங்க உட்கார்ந்து விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி என்னுடன் சேர்த்து விளையாட வைத்தார்கள் என்ற ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை குடும்பத்துல சந்திச்சுட்டு இருக்கோம்? ஆனா மனைவிட்ட பேசுவதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். நமக்கு அது தெரியல. நல்லா சம்பாதிப்போம், காலையில போய் கம்பெனியை திறந்தா நைட்டு வரைக்கும் உட்கார்ந்துருப்போம். என்ன நடந்துச்சு வீட்டுல, புள்ள என்ன ஆச்சு, மனைவி என்னானா, எங்க போனா, எங்க வந்தா, என்ன வாங்கினா, எதையுமே கற்றுக்கொள்வதில்லை. ஒரு சின்ன விஷயம் தான் வெடிச்சு நிற்குது. அனுபவிக்கிறோமா இல்லையா, பார்த்துக் கொண்டு இருக்கிறோமா இல்லையா? மார்க்கம் சொல்லுங்க, மனைவிமார்களுடன் விளையாடுவார்கள். எங்க இஷாவுக்கு பிறகு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுவதற்கு மார்க்கம் அனுமதிக்காங்க. இஷா சொல்றவங்க தூங்கிருந்து சொல்றோம். 2 விஷயத்திற்காக வேண்டி மட்டும் விழித்திருப்பதற்காக வேண்டி. ஒன்று மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி. நல்ல விளைக்கிறோம். எவ்வளவு பெரிய முக்கியத்துவமான ஒரு விஷயத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒருத்தர் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக நைட்டு முடிச்ச ஒரு கல்வி கற்றுக்கிறான். இதற்காக வேண்டி விழிக்கலாம். இரண்டாவதாக தனது மனைவியிடத்திலே விளையாட வேண்டும் என்பதற்காக வேண்டி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் அப்படியெல்லாம் நீ பரிமாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டால்தான், அப்படியெல்லாம் நீ அவளிடத்திலே பேசினால்தான் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு உனது கடமை என்ன என்பதை விலகி வாழ்ந்தவளாக உன்னத்தில் விட்டுக் கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையாளர் ஏற்படுவாள். உனக்கு மகிழ்ச்சி அளிக்கும். அந்த உடனே மிஷின் மாதிரி வர வேண்டியது, வரும்போதே சுடு சுடுன்னு வந்து அள்ளி டைய கழட்டி போட்டுட்டு, கோட்டை கழட்டி போட்டு, ஷூ தூக்கி வீசி போட்டு நேரா போய் ஒன்று மூஞ்சி வச்சுட்டு படிச்சுட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு, கிடைச்சதை சாப்பிட்டுட்டு, இல்லைன்னா போய் படுத்து, இப்படி வாழ்க்கை வாழ்ந்து காலையில் எந்திரிச்சு உடனே திருப்பி பிள்ளைங்க எந்திரிச்சு ஸ்கூல் போதோ இல்லை, இவர் ஆபத்துக்கு எந்திரிச்சு போயிடுவார். இப்படி இருக்கிற எப்படி வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்? நபிகளால் ஒதுக்கிக் கொள்வதே விவாதத்தை என்று சொன்னார்களே. சந்தோஷமான மனதுடன் உன்னைய ஹலாலாக சம்பாதித்த ஒரு சம்பாத்தியத்திலிருந்து உணவை எடுத்து அவருடைய வாயில் ஊட்டினார் என்று சொன்னால் சதகாவினுடைய நன்மை உனக்கு எழுதப்படும் என்று ஏன் சொன்னார்கள்? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இபாதத்தாக ஒரு மனைவிக்கு ஒரு கவனம் உணவு ஊட்டுவதே ஒரு இபாதத்தாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இபாதத், வணக்கம்ப்பா, வணக்கம். வாழ்க்கை என்பது அதனுடைய ஒவ்வொரு அம்சமும் எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும்?
ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோம்? இன்னைக்கு ஏற்படக்கூடிய, குறிப்பாக நான் சொல்கின்றேன், இந்த நமது நாட்டிலே சிங்கப்பூரிலே இந்த டிரைவர்ஸ் ஏற்படுகிற விவாகரத்து, இதற்கு முக்கிய காரணம் கணவன் மனைவியை புரிந்து கொள்வது கிடையாது, மனைவி கணவனை புரிந்து கொள்வது கிடையாது. இந்த ஒரே காரணத்திற்காக வேண்டிதான் வாழ்க்கை இயந்திரமாக ஆக்கிவிட்டோம். நம்ம ஆபீஸுக்கு போயிட்டு வர மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டோம் வாழ்றது. ஆகினால எந்த ஒரு தவறும் கணவனிடத்திலிருந்து வந்தால் மனைவி பொறுத்துக் கொள்வதில்லை, மனைவியினிடத்திலிருந்து வந்தால் கணவன் பொறுத்துக் கொள்வதில்லை. இதனால் வாழ்க்கை சிதைந்து போகின்றது. நீ உன் வேலையை பார்த்திருப்போம், நான் என் வேலையை பார்த்திருப்போம் முடிவு சொல்றேன். இந்த நிலை உருவாகக்கூடிய காரணம் இதுதான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, வீட்டுல எல்லாத்தையும் உட்கார வச்சு தர்பியத்தை செய்ய, மனைவி அன்பாக தனது கரத்திலே படுக்க வைத்துக் கொண்டு அவனுக்கு தட்டி கொடுத்து, அல்லாஹ் யார், அல்லாஹ்வுடைய குதிரத் என்ன, அல்லாஹ் எதற்காக வேண்டி நம்மை படைத்தான், கணவன் என்று சொன்னால் யார், கணவனுடைய கடமை என்ன, எப்படி நாம் குடும்பத்தை நடத்த வேண்டும், குடும்பத்தை நடத்துவதால் என்ன நன்மை கிடைக்கும், கணவனுக்கு அடிபணிவதால் என்ன நன்மை கிடைக்கும் என்பது என்றாவது நாம் சொல்லி இருக்கின்றோமா? இப்ப மட்டும் சண்டைக்கு போறோம், என்னை எதிர்த்து நீ பேசுற அப்படின்னு கேட்கிறோம். ஆனா என்னைக்காவது ஒரு பரிவா, எனக்கு நீ கட்டுப்படுறது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எனக்கு கட்டுப்படுவதனால் சுவனத்தினுடைய எந்த வாசல் வழியாக நீ செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்றைக்காவது இந்த விஷயத்தை நமது பெண்மணிகளுக்கு எடுத்து சொன்னோமா? அதெல்லாம் செய்யறது இல்லை. அந்த விஷயத்திலேதான் கவனம் செலுத்துறது இல்லை. மாறாக இந்த ஒரு சின்ன விஷயம் என்று சொன்னால் குடும்பமே வெடித்து விடுகிறது. நபிகளார் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் புகாரியில் இடம்பெறுகிறது. ரெண்டு விதமான ஹதீஸ், டைம் இல்லாதனால நான் சேர்த்து சொல்றேன், ரெண்டு ஹதீஸையும் சேர்த்து சொல்றேன். ஒரு முறை நாங்கள் எங்களுக்கு இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருந்தோம். வெளியில ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி சின்னவங்க பெரியவங்க எல்லாம் கத்துனாங்க. அப்ப நான் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா போய் எட்டி பார்த்தாங்க. எட்டி பார்த்தாக்க அங்க ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. உடனே ஆயிஷாவே இங்க வந்து பார் என்று சொல்லி திரும்பி என்னை அழைத்தார்கள். நான் வந்தேன். நபிகளாருடைய காதிற்கும் தோள்பட்டைக்கும் இடையிலே எனது பார்வையை செலுத்திக் கொண்டு கன்னத்தை அவர்களுடைய முதுகின் மீது ஒட்டியவளாக பார்த்து கொண்டே இருந்தேன். சில அபட்சிகள் ஈட்டியை வைத்து விளையாடி கொண்டிருந்தார்கள், சில அபட்சிகள் நடனம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். எதுவரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே 2-3 முறை கேட்டு விட்டார்கள், ஆயிஷா போதுமா, ஆயிஷா போதுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் இல்லை இல்லை என்று சொன்னேன். அதுக்கு காரணத்தை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஏன் தெரியுமா? அந்த ஹதீஸ்லயே வருது. ஏன் தெரியுமா நான் இல்லை இல்லைன்னு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றார்கள் என்பதை நான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய அவங்க கால் வலிக்க நிற்கிறாங்க. எனக்கு தெரியும், காலை மாற்றி மாற்றி இந்த காலம் வைக்கிறாங்க, இந்த காலத்துக்கு நிற்கிறாங்க, இந்த காலம் வைக்கிறாங்க, இந்த காலத்துக்கு நிற்கிறாங்க. அவங்களால நிற்க முடியல, வலி எடுத்துருச்சு, அவங்க மாற்றி மாற்றி வைக்கிறாங்க. இருந்தாலும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதற்காக வேண்டி என்னை விட ஆயிஷா என்று சொல்லவில்லை, அல்லது போய் உள்ளே உட்கார ஆயிஷா என்று சொல்லவில்லை. என்னிடத்திலே கேட்கின்றார்கள், போதுமா ஆயிஷா, பார்த்து விட்டாயா? இல்லை நபியே, இல்லை நபியே என்று கேட்கும் பொழுதெல்லாம் நான் சொன்னேன், நபிகளார் என்னை பார்த்து அனுமதித்துக் கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரிலே இடம்பெறுகின்றது. என்று சொன்னால் மனைவியினுடைய எந்த அளவிற்கு உள்ளத்தை அப்படியே ஆட்கொண்டு தன் வசப்படுத்தி எனக்கென நீ ஆகிவிட வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். மனைவியினுடைய கடமையும் கணவன் நிறைவேற்றணும், உள்ளத்தை புரிந்து கொண்டு வாழ வேண்டும், அதே போன்று கடமையும் நிறைவேற்ற வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. மருமகள் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவங்கள பார்க்கும் பொழுது ஒரு சோகமான நிலையில் மெலிந்தவர்களாக காணுகின்றார்கள். அப்ப அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்கிறாங்க, மருமகளே ஏன் இவ்வளவு கவலையா இருக்கிறீங்க, இவ்வளவு அலங்கோலமா இருக்கிறீங்க, அதாவது அலங்காரமற்ற நிலை இப்படி இருக்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்ப அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மனைவி சொல்றாங்க, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட, உங்களுடைய மகனார் உலகத்தினுடைய தேவையற்றவராக இருக்கின்றார், எப்ப பார்த்தாலும் பகல் பூரா நோன்பு வச்சுட்டு இருக்கிறாரு, இரவு பூரா நின்று வணங்கிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஹா, இது பெரிய டேஞ்சரா இருக்கு, வாழ்க்கையை ஒரு சந்தோஷப்படுத்தாதே. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய், நான் யார சொல்லலாம், என் மகன் அப்துல்லா இப்படி செய்யறாரா,
அதை நீங்களா கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சிருக்க நபியே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய அவைக்கு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஏதோ செய்யவா கேட்பது போன்று சாதாரண அப்படி கேட்டுக்கொண்டு, என்ன அப்துல்லா ஒரே சோகமா இருக்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு இல்லை யார நோன்பு வச்சிருக்கேன். நோம்பா ஏன் நோன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த சான்ஸ் கிடைச்சிக்கிற வார்த்தை உடனே புரிச்சுக்கிட்டாங்க. எதற்கு நோன்பு வைத்தீர்கள்? அது மாதிரி ரொம்ப திறக்கமா இருக்கீங்க, நைட்டு பூரா வரங்க, ஏன் நைட்டு பூரா நீங்க வரீங்க? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. கேட்டு சொன்னாங்க, இப்படியெல்லாம் நீங்க செய்யாதீங்க, இதே போன்று நீங்க செய்யாதீங்க. நோன்பு வைக்கவும் வேண்டும், நோன்பை விடவும் வேண்டும், இரவு நேரத்திலே தூங்கவும் வேண்டும், தொழவும் வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள். இதை பார்த்துட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அதே ஹதீஸினுடைய ரிவாயத்துல தொடர்ந்து வருது, வலி ஜஸதிக அலைக ஹக்குன், அப்துல்லாஹ்வே உனது உடம்பிற்கென்று சில கடமைகள் இருக்கின்றது. ஒலி ஐனிக்க அலைக்க ஹக்குன், உனது கண்ணிற்கென சில ஹக்குகள் இருக்கின்றது. ஒலி சௌத்திக்க அலைக்க ஹக்குன், உனது மனைவிக்கென சில ஹக்குகள் இருக்கின்றது. உங்களை சந்திக்கக்கூடிய வரக்கூடியவர்களுக்கும் சில ஹக்குகள் இருக்கின்றது என்ற ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே இடம்பெறுகிறது. அப்படின்னா என்ன? நோன்பு வைக்கிறது நல்ல செயல் தான், ஆனால் எப்படிப்பட்ட செயலை செய்துவிட்டு மனைவியினுடைய ஹக்கை பறித்து விட்டு ஒருவன் நோன்பு வைப்பதற்கு அனுமதி கிடையாது. அவனுக்கு உண்டான ஹக்கை நிறைவேற்றணும், அவனுக்கு உண்டான கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், அவனுக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் அவன் கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவின் இடத்திலே இந்த வாழ்க்கைக்கு எந்தவித, இந்த இபாதத்திற்கு எந்தவித மதிப்பும் இருக்காது. எந்த ஹக்கை நிறைவேற்றணுமோ அதை செய்யல, அதை விட்டு தொழுகை நோம்போடா நினைக்கிற பரலான நோம்போடா கடமை, அது பரவாயில்ல. பரலான தொழுகைனாக்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது. உபரியான நோன்பு வைப்பதற்கும் உபரியான தொழுகை சொல்வதற்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும், பெண்ணுக்கு ஆணுடைய அனுமதி இல்லாமல் செய்யக்கூடாது, ஆணுக்கு பெண்ணுடைய கடமைகளை நிறைவேற்றாமல் செய்யக்கூடாது. அனுமதி தேவையில்லை, ஆனால் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். இப்படி சரியை சொல்லி காட்டுகின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி காட்டுகிறார்கள். இதே போன்று ஒவ்வொரு விஷயமாக நாம் பார்க்கும் பொழுது சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவங்க அவர்களையும் இரண்டு பேரையும் நண்பராக ஆக்கிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும் சகோதரர்கள், சங்காத்துக்கு உள்ள தோழர், அதே மாதிரி ஆக்கிவிட்டாங்க. அப்ப சகோதரியை சந்திக்க செல்வதற்காக வேண்டி சல்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போகிறார்கள். அங்க பார்க்கும்போது மனைவி அதே மாதிரி சகோதரியா இருக்கிறாங்க. அப்ப கேட்கிறாங்க, கணவர் எங்க இருக்கிறாங்க? வெளியில இருக்கிறாங்க. வந்ததுக்கு பிறகு அபூ தர்தா சொன்னாங்க, நீங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க போங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொல்லும்போது, நான் நோன்பு வச்சிருக்கேன். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விடல, இங்க வாங்க. சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா விடல அபூ தர்தாவை, இங்க வாங்க, என் கூட சேர்ந்து நீங்க சாப்பிட்டாக்க நானும் சாப்பிடுறேன், நோன்பு முறிக்க சாப்பிடுங்க. சாப்பிட வச்சாங்க, நோன்பு முறிக்க வச்சாங்க. அதே போன்று இரவுல நின்று வணங்க போறேன்னு போனாரு, இங்க வாங்க, நான் தூங்க போறேன், நீங்க தூங்குங்க, போய் உங்க இடத்துல தூங்க வச்சாங்க. 2 முறை அவ்வாறு எழுந்தவர்களை மீண்டும் மீண்டும் தூங்க வைத்தார்கள். 3வது முறை என்ன செஞ்சாங்க, கடைசி இரவு நேரத்தினுடைய கடைசி நேரத்துல சஹஜத்துடைய நேரத்தில் எழுப்பி விட்டு இப்ப போய் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை பார்த்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இடத்திலே இந்த செய்தியை சொன்ன போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்மான் சொன்னது ஹக்கை தான் உரைத்தார், சத்தியத்தை தான் உரைத்தார் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய விதத்தை நபிகளாரை தவிர வேறு யாரும் நிச்சயமாக சொல்லிக் கொடுக்க முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்கிறவங்க நிறைய செயல் செய்யணும். இல்லைன்னாக்க மனைவியை சந்தோஷப்படுத்தாம ஒருவன் நான் இயந்திர வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னா நிம்மதியே பெற முடியாது. அதே திருமதியில தாரமியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காகவே ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இனிப்பு பதார்த்தத்தை நான் சமைத்தேன். இனிப்பை சமைக்கிறாங்க யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக. சமைத்தவர்கள் கொண்டு வந்து கொடுப்பதற்காக வேண்டி பார்க்கிறாங்க. பக்கத்துல சௌதா ரலியல்லாஹு தஆலா அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேருக்கும் மத்தியில உட்கார்ந்துட்டாங்க. ஆயிஷா நாயகி இங்கிட்டு, சௌதா நாயகி இங்கிட்டு, சென்டர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்தாங்க. இப்ப ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்க, சௌதாவே நீங்களும் இந்த இனிப்பை சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சௌதா சொல்றாங்க, மறுக்கிறாங்க, நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள்,
நீங்கள் சாப்பிடவில்லை என்று சொன்னால் இந்த இனிப்பு கஞ்சி எடுத்து உங்க முகத்துல பூசிடுவேன் அப்படின்னாங்க. சொன்னதோடு மட்டும் நிறுத்திவிடவில்லை, பாத்திரத்தில் கையை விட்டார்கள், இனிப்பை அள்ளி சௌதாவினுடைய முகத்தில் தேய்த்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. சிரிக்குன்னு சொன்னாங்க. இவங்க கொஞ்சம் கையை விட்டு கொஞ்சம் கஞ்சி அள்ளி சௌதாட்ட கொடுத்து நீங்க ஆயிஷாவுடைய முகத்துல பூசுங்க அப்படின்னு சொன்னாங்க. சாதாரணமான விஷயம். ஏன்? அன்பு தனது மனைவிக்கு கிடைக்க வேண்டும். பாசத்தினுடைய உச்சக்கட்டத்திற்கு வந்தால் தான் வாழ்க்கை என்பது இனிக்கும் என்பதை நபிகளார் விளங்கிக் கொண்டதினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செஞ்சாங்க? கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோவப்பட்டது கிடையாது. சின்ன விஷயம், தேவையில்லாத விஷயம் அப்படிங்கலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோவப்பட்டது கிடையாது. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் செய்யறோம், அதனால குடும்பத்தில் பிரச்சனை வருது. உணவு போய் கேட்கிறோம், ஏதாவது எந்த உணவு இருந்தாலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட்டுக் கொள்வாங்க. முத்தஃபக்குன் அலைஹி, புகாரில வருது. எந்த உணவாக இருந்தாலும் ஹலாலாக இருந்தது, பிடித்தமாக இருந்தால் சாப்பிடுவார்கள், பிடிக்கவில்லை என்று சொன்னால் ஒதுக்கி வைத்து விடுவார்கள். ஆனால் எந்த உணவையும் குறை சொல்வது கிடையாது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதே போன்று முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆணம் இருக்கா அப்படின்னு மணிமார்களிடத்துல கேட்கிறாங்க. ஆணம் தாங்க இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப எல்லாம் சொல்றாங்க இவர்கிட்ட ஆணம் இல்லையே. அப்ப என்ன இருக்குது? வினிகர் இருக்குது. காடின்னு சொல்லுவாங்க, காடி வினிகர், அந்த வினிகர் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வினிகர் என்பது சிறந்த ஆணமாயிற்று, அதை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தொட்டு ரொட்டியை சாப்பிட்டார்கள் என்ற ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெறுகிறது. நம்மளா இருந்தா சம்பாதிச்சு கொடுக்குறேன், எல்லாம் பாடுபடுறேன், இதை கூட உன்னால செஞ்சு வைக்க முடியலையா அப்படின்னு நம்ம உடனே கேட்டு அதனால் பிரச்சனை ஏற்படுத்தணும். ஆனா அதை கூட அன்பாக சொல்லலாம், மனைவியிடத்துல சொல்லலாம், நீ நல்லா சமைச்சு தரலண்டாக்க ஒரு ருசி சிங்கப்பூர்ல எத்தனையோ கடையில சாப்பிட்டு பார்த்துட்டேன், இந்த மாதிரி ஒரு ருசி இல்லை அப்படின்னாக்க நான் வேலைக்கே போறேங்க, நாளையிலேருந்து உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறதுனா எனக்கு வேலைன்னு பொம்பளை சொல்லுவாங்களா இல்லையா? சிங்கப்பூர்ல பெரிய பெரிய கடையெல்லாம் போய் சாப்பிட்டு வந்துட்டேன், நீ சமைச்சு கொடுக்குற மாதிரி, நீ டீ போடுற மாதிரி ஒரு ருசியை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அவங்க ஜாப்ல இருந்தா கூட அதை ரிசைன் பண்ணிட்டு வந்து உங்களுக்காக சமைச்சு கொடுப்பாங்க. உடனே நீங்க நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன், அப்படி வர்றேன், இப்படி வர்றேன், இவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்கேன், எனக்கு ஒரு டீ கூட போட்டு கொடுக்கல அப்படின்னாக்கா எதுக்கு நான் எங்க வீட்டுக்கு வரணும் அப்படி இப்படி அப்படின்னாக்கா ஓ இந்த சுடுமுச்சிட்ட நம்ம எங்க வாழ்றது அப்படின்னு அவ ஆரம்பிச்சிருவான். வாழ்க்கை பிறகு நரகத்தினுடைய விளிம்பிற்கு சென்று விடும். இந்த சாதாரண சண்டை தலாக் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்விற்கு வெறுப்பை ஊட்டக்கூடிய அந்த நிலைக்கு உருவாக்கிவிடும். அதனால்தான் பிரச்சனைகள் எந்த விஷயத்திலே ரொம்ப அற்பமாக இருக்கின்றதோ, சிரமம் இல்லாததாக இருக்கின்றதோ அந்த விஷயத்தை அப்படியே வைக்க வேண்டும். அதை போட்டு பெரிதாக ஆக்கி அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உணர்த்தி காட்டி எல்லாத்தையும் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்கள் கோபப்பட்டால் எப்போதுமே சகித்துக் கொள்வாங்க, பொறுமையா இருப்பாங்க, அப்புறம் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவாங்க. இத உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரி முஸ்லிம்ல வருது. குறைஷி குலத்தை சார்ந்த நாங்கள் எப்படி இருந்தோம்? குறைஷி குலத்தை சார்ந்த நாங்கள் ரொம்ப பெண்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தோம். ஆனா ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு நாங்கள் சென்று விட்டோம். சென்றதற்கு பிறகு நான் என்ன செய்தேன்? உமையாவின் ஸைத் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தாருடன் மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு மேட்டான பகுதியில் நான் வசித்து வந்தேன். இது என்னுடைய நிலை. மதீனாவில் உமையா ஸைத் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தார்கள் இருக்கக்கூடிய இடத்துல மதீனாவில் ஒரு மேட்டான பகுதியில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்போ என் மனைவி என்ன செஞ்சிருச்சு, திடீர்னு ஒரு நாள் என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சு. நான் உடனே என்ன செஞ்சுட்டேன், பேசுறதை அவங்கள்ட்ட நிறுத்தி விட்டேன். பேசுறதுல கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டுச்சு, ஏங்க என் மேல வெறுப்பா இருக்கிறீங்களா? ஏங்க நான் பேசுறது தப்பு இல்லைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுல அவங்களுடைய மனைவிமார்கள் நபிகளாரிடத்தில் அப்படி பேசியிருந்தார்கள் அப்படின்னு என் மனைவி என்கிட்ட சொன்னாங்க. இதை கேட்ட உடனே நான் எனது மகள் ஹப்சாவிடம் சென்றேன். யாரு? உமர் இல்லாதவங்க சொன்னாங்க. ஹப்சா யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி. அவங்க உமர் இல்லாதவங்களுடைய மகள். எனது மகன் ஹப்சாவிடம் நான் சென்றேன். ஹப்சாவே, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல எதிர்த்து பேசுறீங்களாமே அப்படின்னு கேட்டேன். ஆமாம் என்றார்கள். சில நேரங்களில் இரவு நேரம் வரை பேசாமல் இருப்பீர்களாமே அப்படின்னு கேட்டேன். ஆமாம் என்றார்கள். இதை பார்த்துவிட்டு நான் சொன்னேன், ஹப்சாவே, அப்படியானால் நீ செய்தது மிகப்பெரிய நஷ்டத்தை செய்து விட்டாய்.
மிகப்பெரிய தோல்வி அடையக்கூடிய விஷயத்தை நீ செய்து விட்டாய். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கோபப்படுத்தி விட்டாய் என்று சொன்னால் அல்லாஹ்வை கோபப்படுத்தி விட்டாய். ஆகையினால் உனக்கு வேண்டியதை நீ என்னிடத்தில் வாங்கிக்க, நபிகளாரை துன்புறுத்தாதே என்று நான் சொல்லி வந்தேன். இந்த விஷயத்தை போய் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்ஸாக்கு நடந்த விஷயத்தை என் மனைவி சொல்லிச்சு. எத்த சண்டை போட்டாங்க, அதனால நான் வெறுத்திருந்தேன். கேட்டாங்க இப்படி சொன்னாங்க. உடனே நான் ஹப்ஸாட்ட வந்து கேட்டேன், ஹப்ஸா இப்படி சொன்னாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நடந்த விஷயத்தை குர்ஆன் சொல்லி காமிச்ச போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லதே சொன்னீர்கள் என்று சொல்லி கட்டி கொடுத்து சிரித்தார்கள் அப்படின்ற ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல இடம்பெறுகிறது. அப்ப சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கோபப்படக்கூடாது. சரி, அப்படியே வாழ்க்கையில் பிரச்சனை என்று சொல்லக்கூடியது வந்துவிட்டது என்று சொன்னால் அதை தீர்த்து வைக்கக்கூடிய வழி 4 குர்ஆன் முதலிலே சொல்லி காட்டுகின்றது. இயலாத நிலையிலே 5வது சொல்லி காட்டுகின்றது. இந்த வகையில தான் குடும்பத்தை சரி செய்ய முடியுமே தவிர என்கிட்ட காசு இருக்கு நான் என்ன வேண்டாலும் செஞ்சிருவேன், அல்லது படைபலம் இருக்கின்றது, உறவினர்கள் பெரிய உறவினர்களாக இருக்கின்றார்கள், அதை வைத்து எதையும் செய்து விடுவேன் என்று நினைத்து வாழ்க்கையை மனைவியிடத்திலே போராட ஆரம்பித்தோம் என்று சொன்னால் முதல் ஹதீஸிலே நான் வாசித்து காண்பித்தது போன்று வளைந்த எலும்பை நேராக்க முயற்சி செய்து அதை உடைத்து விடாதே என்று சொன்னார்களே, அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று எதிர்ப்புரியவர்களே. ஆகையினால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், வாழ்க்கையில் அப்படியே கசப்பு எல்லாம் வரவேற்றான் வந்து அப்படியே போயிடணும். பாருங்க, நம்ம எத்தனை ஹதீஸை பார்த்தோம், இரவு நேரம் வரைக்கும் தான் பேசாம இருக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன இருக்கு, கணவன் கட்டிய கணவன் தனது மனைவியிடத்தில் 30 வருஷம் பேசணுங்கிறான், 20 வருஷம் பேசணுங்கிறான். என்ன வாழ்க்கை இதுக்கு? ஏன் நீ கணவன் மனைவியாக இருக்கின்றாய்? அவனையும் துடிக்க விட்டுட்டு நீனும் துடிச்சுட்டு போய் இப்படி வாழ்ந்து என்ன அவசியம் இருக்குது? அவன் அங்கதானே இருக்கிறான், நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், ஏன் நான் ஏன் இஷ்டத்துக்கு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிருக்கியா? நன்மை கிடைக்காது. வாழ்க்கையினுடைய உண்மையான நன்மை கிடைக்க முடியாது. கசப்பு என்பது வாழ்க்கையில் ஏற்படும். நபிகளுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கசப்பையும் அனுபவித்தால்தான் இனிப்பினுடைய அருமை தெரியும். நிழலினுடைய அருமை வெயிலில் நின்றால்தான் தெரியும். அதே போன்று வாழ்க்கையில் சிரமங்கள், கசப்புகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டால்தான் பிறகு நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சியினுடைய மகத்துவம் ஏற்படும் தெரியும். ஆகையினால அந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். அப்ப என்ன செய்யணும், வாழ்க்கையில கசப்பு ஏற்படுவது என்பது ஊர்ஜிதம். அப்படி ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், வல்லாத்தி தகாபூன நுஷூஸஹுன்ன ஃபஇதுஹுன்ன வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மதாஜிரி வத்ரிபுஹுன்ன. உனக்கும் உனது மனைவிக்கும் பிரச்சனை ஏற்பட்டு பிணக்கு ஏற்பட்டதை நீ அஞ்சினா என்று சொன்னால் முதலிலே நீ செய்ய வேண்டியது ஃபஇதுஹுன்ன. முதல் கட்டம். நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்ப்பு, கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்பட்டால் அதை சார்பு செய்யக்கூடிய முறையை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். ஃபஇதுஹுன்ன, நீ அவளுக்கு முதலிலே உபதேசம் செய். முதல்ல உபதேசம் செய்யாத, நான் உனக்கு என்ன வேணாலும் செய்யறேன், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட முறையிலே உனது ஹக்கை நிறைவேற்றுகிறேன் என்றெல்லாம் பரிவாக அன்பாக பேச வேண்டும். எடுத்த இடத்துல ஒடுக்கிடுவேன் தொடக்கிடுவேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்க நஷ்டப்படக்கூடியவர்கள் நாம் தான். அதனால் முதலிலே ஃபஇதுஹுன்ன, அவர்களுக்கு நசிஹத் செய்ய வேண்டும். இரண்டாவதாக வஹ்ஜுருஹுன்னஃபில் மதாஜிரி, படுக்கு அதுக்கு கேட்கலையா, நசிஹத் செஞ்சான், உபதேசம் செஞ்சான், கேட்கல, அப்ப என்ன செய்யணும், வஹ்ஜுருஹுன்னஃபில் மதாஜிரி, படுக்கை அறையிலும் அவளை விட்டு தவிர்த்து விட வேண்டும். பெட்ல படுக்க கூடாது. ஆனா சரி, சண்டை அப்படிங்கிறதுக்காக இவன் நேரா போய் நாட்டுல போய் படுத்துறான் அப்படின்னாக்க இது தீர்வு காண முடியாது. பள்ளியாசல போய் படுத்துருவோம், சரி அஜர்த்து ஒண்டியா கிடப்பாரு, நம்ம போய் பேசிக்கிட்டு படுத்துடலாம் அப்படின்னு நினைச்சா வாழ்க்கை பூரா அப்படியே பள்ளியாசல படுக்கிற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஒரே பெட்லயே படுக்கணும், ஆனா திரும்பி படுக்கணும். இது பெண்ணுக்கு கடுமையான தண்டனை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. நீ வீட்டை விட்டு போயிட்டேனாக்கா, என் கணவன் சண்டை போட்டாரு, வெளியே போயிட்டாரு, நல்லா போயிட்டு ஜாலியா இருந்துட்டு வருவாரு, அப்புறம் சந்தோஷமா இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இன்னும் சேட்டை செய்ய ஆரம்பிச்சிருவான். கட்டுப்படாத நிலைக்கு உருவாகும். ஆனால் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இருக்கக்கூடிய பெட்டில திரும்பி படுத்துக்க, இல்லாட்டி கீழே பெட்ட விரி, தானா வருவா வலிக்கு. 12 மணிக்கு சரி பண்ணா 1 மணிக்கு, 1 மணினா 3 மணிக்கு, எப்படியாவது சுபகுக்குள் மலக்குமார்கள் துஆ செஞ்சுட்டே இருப்பாங்கல்ல, யாரா இந்த குடும்பத்தை ஒன்றாக்கு. ஏன் அல்லாஹ் சொன்ன மாதிரி கேட்கிறான், வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மதாஜிரி, பெட்டை சரியாக ஆக்கி விட்டோம். இரண்டாவது இதுக்கு கட்டுப்படல அப்படின்னாக்க வஹ்ரிபுஹுன்ன, அப்ப அந்த பெண்ணை அடியுங்கள். இது நம்ம கொண்டு வர மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய ஆயத், சட்டம் எந்த நாட்டில் எப்படி இருக்கின்றதோ அதை பின்பற்றுகிறது. அல்லாஹ்வுடைய ஆயத், வஹ்ரிபுஹுன்ன, நீங்கள் அந்த பெண்ணை அடிங்கள். அதுக்கும் ஷரியத் அடிந்த மாட்டுத்தனமா? அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடிமையை போன்று உங்களுடைய பெண்ணை நீங்கள் அடிக்காதீர்கள்.
மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அடிக்கிறதுனா என்ன, மோட்டமா அடிக்கிறதா? இல்ல, நீ மிஸ்வாக்கு பூச்சி வச்சிருக்க, அந்த மிஸ்வாக்கு பூச்சியில அடிச்சாவே அவளுக்கு உடனே வலிக்கும். ஏன்? எனது கணவன் இவ்வளவு பாசமாக இருக்கக்கூடியவன், என்னை இவ்வளவு அன்பை செலுத்தக்கூடியவன், இன்னைக்கு ஏன் மிஸ்வாக்கினால என்னை அடித்தான்? அந்த வழி என்ன? நம்ம மிஸ்வாக்கு என்ன பெரிய தடி குச்சியா வச்சு பல்ல வைக்குவாங்க? சின்ன குச்சி, அதை வச்சு அடிக்கணும்னாக்க என்ன அர்த்தம்? அல்லாஹ் குர்ஆனிலே வதரிபுஹுன்ன என்று சொல்லுகிறான். மார்க்க உலமாக்கள் முஹத்திஸீன்கள் அதற்குரிய விரிவுரையை தரும் பொழுது மிஸ்வாக்கு குச்சியை கொண்டு நீங்கள் அடியுங்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அடிப்பதற்கு அனுமதி இருந்தும் அதில் ஒரு கட்டுக்கோப்பு அல்லவா இருக்கின்றது. மிருகத்தை போன்று நடந்து கொள்ளக்கூடாது. பெண்ணை அடிப்பதிலும் மார்க்கம் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று வரையறையை வகுத்து காட்டுகின்றது. காரணம் தனது எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். நசியத்தை செஞ்சு அதுக்கும் கேட்கல, வெட்டு விட்டு பிரிஞ்சு அதுக்கும் கேட்கல, 2 அடி போடுற பாரு, அதுக்காக நீ சரியா வரலையா அப்படின்னு. இன்னும் 3வது நிலை பையன் அக்காரனுக்கும் இந்த நிலையில என் கணவன் இதுவரைக்கும் என்னை தொட்டு கூட எய்த்து கூட பேசுனதில்லை, என் பேரை கூட சொன்னதில்லை, வாங்கம்மா போங்கம்மா இப்படிதான் சொன்னாரு, இன்னைக்கு அடிச்சு விட்டாரே அப்படின்னு இவன் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை வைத்து பெண் துடித்து போய்விடுவான். நீ எடுத்துல உதைச்ச அப்படின்னாக்க உனக்கு உனக்கேதான் தெரியுமா, எங்க அத்தாவுக்கு உன்னை கூட தெரியும் அப்படின்வான். ஆகினால் சரியத்து சொல்வது போன்று வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக நசீஹத், அறிவுரை செய். 2வதாக வஹ்ஜுர்ஹுன்னஃபில் மதாஜி, படுக்கறையை பிரித்துவிடு. 3வதாக இயலாத நிலையில் அதற்கும் கட்டுப்படவில்லை என்று சொன்னால் வதரிபுஹுன்ன, அவனை நீ அடி என்று மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அதுக்கு திருந்திட்டா, நல்ல மனைவி ஆகிட்டா அப்படின்னு சொன்னாக்க பையன் அத்தானுக்கும் பலா தபு அலைஹின்ன சபீலா, அவள் உனக்கு கட்டுப்பட்டு வந்து விட்டாள் என்று சொன்னால் வேற வழியை நீ தூண்டி கொண்டிருக்காத. நீ அன்னைக்கு அப்படி செஞ்சில, இன்னைக்கு இப்படி செஞ்சில, அதை பற்றி பேசாம வாழு, நல்லபடியா வாழு, சிறப்பா இருக்க. தேவையில்லாத விஷயத்தை மீண்டும் தலைவி, அன்னைக்கு இப்படி செஞ்சேன், இன்னைக்கு இப்படி செஞ்சேன், நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னாக்க திரும்பி அவள் அந்த பிரச்சனைக்கு போயிடுவா. ஏன்னா முதல்ல சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இலா எலும்பினால் படைக்கப்பட்டவள், நேராக்க முற்பட்டா என்று சொன்னால் ஒளிந்து விடுவாய், ஒளிந்து விடும். நேராக்கவில்லை என்று சொன்னால் அப்படியே வளைந்தே இருக்கும் என்று சொன்னார்கள். உணர்வு, குணாதிசயங்கள், செயல்பாடுகள், பெண்ணினுடைய அனைத்து நிலையை வைத்து இந்த வார்த்தையை வைத்து ஓமை சொல்லுகிறார்கள் நபிகளார். ஆகையினால் அதை வைத்து செய்ய வேண்டும். அதனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், பையன் அத்தானுக்கும் பலா தபு அலைகின்ற சபீலா, அந்த பெண் திரும்பி வாழ ஆரம்பித்து விட்டாய் என்று சொன்னால் வேறு வழியை நீ தோண்டாத. சும்மா தேவையில்லாததான் நடந்தது இருந்தது, அந்த உங்க குடும்பத்தில் அவன் இப்படி செஞ்சான், உன் தம்பி இப்படி செஞ்சான், என் மச்சனை இப்படி செஞ்சான், மாமனார் இப்படி செஞ்சாரு, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஏன் பேசி குடும்பத்தை நாஸ்தியாக கொடுத்தார். எது வேணாலும் நமக்கு என்ன, நாம் சரியான முறையில் இருக்கின்றோமா, நல்லதை மட்டும் செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டுள்ளோமா, போதும். இதனால அவங்களை சூஸ் பண்ணி விடுறதுக்கான உங்க குடும்பம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஆரம்பிச்சு திருப்பி கிறுக்கு முறுக்கு பண்ண ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் சொல்லி காட்டுகிறான், வயின் அத்தானுக்கும், அந்த பெண் உனக்கு கட்டுப்பட்டு விட்டாள் என்று சொன்னால் பல சபபு அடைகின்ற சபீலா, 4வது வழியை நீ தோன்றாதே. இன்னல்லாஹ கான அலியன் கபீரா, உன்னை விட அல்லாஹ் உயர்ந்தவனாகும். அலியன் கபீரன், கபீரன் மிக பெரியவனாகவும் இருக்கின்றான். அந்த ரப்பு உனக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கான். நினைத்த ஒன்றைய சுருட்டி வடக்கி உன்னை என்ன செய்யுமோ அதை செய்ய முடியும். இருந்தாலும் நீ நல்ல முறையில் உள்ளத்தில் அன்பு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி உனக்கு மனைவியை தந்திருக்கின்றான் என்று சொன்னால் அவரிடத்தில் வாழக்கூடிய விதம் இப்படித்தான் என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஆகையினால் இயாவுக்கு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெண்களை அடிக்க தடை விதித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, பெண்கள் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. புகாரில் வந்து முஸ்லீம்ல வந்து போய் தரட்டி பார்த்துக்கிறாங்க. இயாவுக்கு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிசல்லாசன் என்ன செஞ்சாங்க, பொம்பளைகளை அடிச்சு கொஞ்சம் திருத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, கூட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை சொல்லி 2-3 நாட்களே நபிகளாசனை வீட்டை சுற்றி கூட்டமாக பொம்பளைங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நபிசல்லாசன் பள்ளிவாசலிருந்து வீட்டுக்கு வந்த உடனே ஆயிஷா நாயகி சொன்னாங்க, யார சொல்லலாம், எல்லா பெண்களும் இங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, என்னன்னு கேட்டாங்க, அவங்களுடைய கணவன்மார்கள் அடிக்கின்றார்களா. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு சென்றார்கள். மின்பரின் மீது ஏறினார்கள். மக்கள் எல்லோரையும் ஒன்று கூட்டினார்கள். பெண்கள் கணவனை மதிப்பதில்லை என்பதற்காக வேண்டி பெண்களை நீங்கள் அடித்ததின் காரணமாக பெண்கள் எல்லாம் முஹம்மதினுடைய குடும்பத்தாரை சுற்றி வளைத்து பிடித்துக் கொண்டார்கள் அப்படின்னு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் இப்பொழுது சொல்லி காட்டுகின்றேன், خيركم لأهله وأنا خير لأهله.
உங்களில் சிறந்தவன் யார் என்று சொன்னால் எவ்வளவு அருமையான விஷயத்தை உடனே சொல்லல, அடிக்காத எப்படி அடிக்கலாம் அப்படின்னு வாபஸ் வாங்கிட்டாங்க. திருப்பி இங்கே ஏறி போயிடும். பொம்பளை என்ன செஞ்சிருவா, தலைமையில ஏறிடுவா. ஆகினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த எப்படி அருமையான முறையிலே அந்த விஷயத்தை அணுகுகின்றார்கள். இவங்க அடிக்காதீங்கன்னு சொல்லல, உடனே மெம்பரில் ஏற்கனார்கள். ஹைருக்கும் அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களுடைய குடும்பத்தாரில் யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். நான் பெரிய ஆளுங்க, என் படிப்பு என்ன, என்னுடைய பிசினஸ் என்ன, என்னுடைய நிலை என்ன, நான் எப்படி இருக்கிறேன், நான் எனக்கு என்ன நான் பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுங்களா? இல்ல, உன் பொட்டாட்டி ஒன்று சொல்லணும், என் கணவன் நல்ல ஆளு, என்னுடைய கணவர் நல்லவர், என்னுடைய கணவர் வாழ்க்கைக்கு தகுதியானவர், என்னுடைய கணவர் சிறந்தவர், குடும்பத்தை நடாத்த பக்குவப்பட்டவர், நல்ல மனிதன் அப்படின்னு யார் சொல்லணும்? கையிருக்கும் அகலிகி, உனது குடும்பத்தார்கள் உன்னை சொல்ல வேண்டும். எவ்வளவு சுத்தமா சொல்றாங்க. அடிக்காதீங்க, நான் அதே நேரத்தில் நளினமாகவும் நடந்துக்கங்க அப்படின்னு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வான கைருல் அஹ்லி, என்னுடைய குடும்பத்தாரில் நான் சிறந்தவனாக இருக்கின்றேன். என்னை உங்களுக்கு உதாரணமாக பெற்றுக்கொள்ள முடியவில்லையா? நான் உதாரணமா இல்லையா உங்களுக்கு? நான் என்ன என் கொண்டாடி எல்லாம் போட்டு அடிச்சுட்டா இருக்கிறேன்? நீங்க அந்த மாதிரி செய்வீங்களே, என்னை பார்த்து நீங்கள் வாழக்கூடாதா? என்னை பார்த்து நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளக்கூடாதா? அருமையாக கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 சைடு அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. 2 சைடு அப்படியே பேலன்ஸ் பண்ணி, நீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லல, ஆனா அடிக்காதவன் சிறந்தவன் என்று, அடிக்காமல் குடும்பத்தை ஹிக்மத்தாக எடுத்து செல்லக்கூடியவன் சிறந்தவன் என்று. அந்த மாதிரி ஹிக்மத்தா செய்யணும். அதான் குடும்பத்துல மகிழ்ச்சியை தரும். ஆணுக்கு அந்த மாதிரி தர்ம சங்கடங்கள் நிறைய வரும். அம்மாவும் மாமியாரும் ஒரே அந்த இடத்துல உட்காந்துக்குவாங்க வீட்டுல. அதே போன்று மனைவியும் மாமியாரும் ஒரே நிலையில் இருப்பார்கள். எங்க நியாயம் சொல்றது, எங்க என்ன செய்யறதுன்னு தவிர்த்து போயிடுவான். இங்க நியாயம் சொன்னோம் அப்படின்னாக்க மனைவியை பிடிக்க முடியாது. மனைவிட்ட சொன்னோம் அப்படின்னாக்க வீட்டுல நிம்மதியா வாழ முடியாது. தாயார் புறப்படிடுவாங்க. நிலைமை வேறாக ஆயிடும். சூழ்நிலை அப்படியேதான் இருக்கும். அப்ப ஹிக்மத்தால் என்ன செய்யணும் அப்படின்னாக்க 2 பேருக்கும் தனித்தனியான முறையில, அப்படியே அருமையான முறையில, ஹிக்மத்தான முறையில நசீஹத் செய்யணும். மனைவியை பக்குவப்படுத்தணும். இந்த மாதிரி செய்யணும். அடுத்தபடியாக அடித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவன் தன்னுடைய மனைவியை அடிப்பதற்கு வெட்கப்பட வேண்டாமா? ஏனென்று சொன்னால் பகலில் அடிக்கின்றான், இரவில் அவளுடன் உடலுறவு கொள்கின்றான், விமான் செய்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய. அதனால பெண்களை அடிக்கக்கூடாது. நமக்கு அறிஞர்கள் 4 காரணத்துக்காக வேண்டி மட்டும் பெண்களை அடிக்கலாம் என்று சொல்வார்கள். முதலாவதாக, கணவன் விரும்பியும் எந்த காரணம் இல்லாமல் தன்னை அலங்காரம் செய்யாத பெண். கணவன் சொல்றான், அலங்கரிச்சுக்க, நல்லபடியா உன்னுடைய ஆடை அலங்காரத்தை மேற்கொண்டிருக்கல் அப்படின்னு சொல்றான். ஆனா கேட்கல. அப்படிப்பட்ட பெண், அவளுக்கு என்ன செய்யலாம்? அடிக்கலாம். இரண்டாவதாக, படுக்கைக்கு அனைத்தும் அலட்சியம் செய்கின்றான், அவனையும் அடிக்கலாம். மூன்றாவதாக, தொழுகை குளிப்பு போன்ற விஷயங்களிலே கவனக்குறைவாக இருக்கின்றார். தொழுகை நிறைவேற்றுவதில்லை, கடுமையான குளிப்பை சரியான முறையில் நிறைவேற்றுவதில்லை, இதிலையும் கவனக்குறைவாக இருக்கின்றார். இப்படிப்பட்ட நிலையில அவளை அடிக்கிறான். நான்காவதாக, மார்க்கம் நல்லா கவனிக்கணும், மார்க்கம் அனுமதித்த காரணத்தை தவிர, மார்க்கம் அனுமதித்த காரணத்தை தவிர வேற காரணத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியே போறான், தேவையில்லாம ஊர் சுற்றி இருக்கிறான், இதுக்கு அடிக்கலாம். மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஆக அடி எப்படி இருக்கணும்? விசுவாசத்தை கொண்டு அடிக்கிறது. திருந்துமா? இந்த காலத்துல திருந்துமா அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்க வாழ்தலை வைத்து அது கணக்கிடப்படும். நீங்க உங்களுடைய அன்பு, பாசம், பரிவு எப்படி நீங்கள் அவரிடத்திலே செலுத்தி இருந்தீர்களோ, நீங்க விசுவாச பூச்சி அடிக்க வேணாம். விசுவாச பூச்சி காமிச்சு உன்னை பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா கூட துடிச்சு போயிடுவா. ஏன் கனவு என்ன வாங்கமா போங்கமான்னு சொல்லிட்டு இருந்தவரு விசுவாச பூச்சி வச்சு அடிப்பேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அதை துடிச்சு போயிடுவா. அதுவே பெரிய தண்டனையாக மாறிவிடும். அதனால நம்மளுடைய வாழ்க்கையை வச்சு கவனிக்க வேண்டாம். விசுவாச பூச்சியால அடிச்சு என்னைக்கு இது திருந்த போகுது அப்படின்னு நினைக்காது, அதுவும் பெரிய தண்டனை. ஆகினால் இந்த 3 முறையிலும் திருத்த வேண்டும். இது கேட்கவில்லை என்று சொன்னால், மூன்று முறைகளையும் சொல்லிட்டோம். கேட்கல அப்படின்னாக்க ஆணுடைய புறத்திலிருந்தும் பெண்ணுடைய புறத்திலிருந்து ஒரு நடுவரை நியமிக்கணும். அவங்க என்ன செய்வாங்க? அவங்க இந்த நடுவரை என்ன செய்வாரு? யுரீதா இஸ்லாஹா, 2 பேருக்கு மத்தியில சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அங்க நடுவர் உட்காரணும். இங்க கொஞ்சம் காசை வாங்கிட்டு அங்க கொஞ்சம் காசை வாங்கிட்டு எப்படியா நான் பிரிச்சு விட்டுறேன், நீ கவலைப்படாத, நீ சிரமப்பட்டு தானே இருக்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார் பஞ்சாயத்து தலைவர். எப்படியா நான் பிரிச்சுறேன்? இந்த இதுல யுரீதா இஸ்லாஹா,
நடுநிலைக்காக வேண்டி அவர் சேர்த்து வைக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் நடுவர்கள் உட்கார வேண்டும். ஜாதா அடிக்கிறேன், எப்படியாவது பிரிச்சிருந்தேன், என் தலைமையை பாரு, என்னுடைய வாதத்தின் பேச்சினுடைய வாதத்தை பார் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் நாம் பஞ்சாயத்து செய்ய அமர்த்தோம் என்று சொன்னால் குடும்பம் சிதைந்துவிடும், சின்ன பின்னப்பட்டு போய்விடும். பஞ்சாயத்து பண்றதுனால பிரயோஜனம் இல்லை அப்படின்னா விளைவு என்னவாகும்? அந்த நிலை வைத்தோம் என்று சொன்னால் குடும்பத்தை சேர்த்து வைக்கணும், கணவன் மனைவியை சேர்த்து வைக்கணும். பஞ்சாயத்து பண்ணோண்டாக்க அல்லாஹு தாலா அவர்களை இணைத்து வைப்பார். அலீமன் கபீரா, அல்லாஹு தாலா அலீமன் அறியக்கூடியவராகவும் கபீரன் எல்லா விஷயத்தையும் விளங்கியவனாகவும் அல்லாஹ் இருக்கின்றான் என்று பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். அந்த பஞ்சாயத்து அது குடும்பத்தால் இருந்துச்சாக்க சந்தோஷம். குடும்பத்தினரில் ஆணின் பகுதியிலிருந்து ஒன்றும் பெண்ணின் பகுதியிலிருந்து ஒரு நடுவர் 2 பேரும் சேர்ந்து 2 பேருடைய பிரச்சனையை கேட்டு இப்ப நீங்க வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாக்க இது 4வது நிலையாக. இதன் தகுதி என்ன? பஞ்சாயத்துக்கு என்ன இருக்கணும்? அறிவு இருக்கணும், அனுபவம் இருக்கணும், நேர்மை இருக்கணும், நிதானம் இருக்கணும், அமானிதம் இருக்கணும், மார்க்க கல்வி இருக்கணும். சும்மா நான் 10 வருஷமா ஊர்ல பஞ்சாயத்து தலைவரா இருக்கேன், அதனால நான் உங்க விஷயத்துல தீர்ப்பு வழங்குறேன்னு போய் உட்காரக்கூடாது. என்ன இருக்கணும்? அறிவு இருக்கணும், அன்பு இருக்கணும், மார்க்க கல்வி இருக்கணும், அனுபவம் இருக்கணும், நிதானம் இருக்கணும், அமானிதம் இருக்கணும். எல்லாம் இருந்தால்தான் பஞ்சாயத்து செய்ய முடியும். இதற்கு பிறகும் அவள் கேட்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இறுதியாக சொல்லி காட்டுவான், அந்த பெண்ணை நீங்கள் தலாக்கு செய்து விடலாம் என்று அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, தலாக்கு என்பது மிக இறுதியான ஒரு முடிவை தரக்கூடியதாக இருக்கும். அதுதான் கடைசியில தலாக்குனாக்க அதுதான் கடைசி. அதுக்கு பிறகு அந்த தலாக்கினுடைய நிலைமை இல்லை, அதுதான் கடைசியாக அது கொடுக்கப்படும். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்திலே சொல்லி காட்டும்போது வலன் தஸ்தீஉ அன் தஅஜிலு பைனல் நிசாஇ வலவ் அரப்தும் ஃபலா தமீலு குல்லல் மைலி ஃபதருஹா கல் முஅல்லகா. அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், நீங்கள் தலாக்கை விடுங்கள். இப்போ அது 4 நிலையும் சொல்றதுக்கு பிறகு கேட்கல அப்படின்னாக்க தலாக் விடுங்க. தலாக் எப்ப? அதாவது கஷ்டமான நிர்பந்தமான நிலை. அபுகதுல் ஹலாலி இந்தல்லாஹி அஸ்ஸலாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இப்னு மாஜால வருது, அபூதாவுதுல வருது. நினைச்சீங்களா தலாக் சொன்னா இதெல்லாம் வாழ்க்கை. அபுகதுல் ஹலாலி அல்லாஹ்வினால் ஹலாலாக்கப்பட்ட ஹலாலான ஒரு விஷயம், அல்லாஹ்வினால் ஹலாலாக்கப்பட்ட ஒரு விஷயம் இறைவனுக்கு அதிக கோபத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சொன்னால் ஹலாலாவும் இருக்கு. ஆனா அதை செஞ்சோண்டாக்க அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபம் உண்டாகும். அப்படின்னாக்க அது என்னன்னாக்க அத்தலாக் தலாக் தான். அப்ப தலாக் என்ன? நிர்பந்தத்திற்காக வேண்டும். சரி, அந்த வகையிலாவது பிரிச்சு விட்டாக்க என்ன ஆகும்? இவன் போய் நல்ல பொண்ணை பார்த்துக்குவான், இவன் போய் நல்ல மாப்பிள்ளைய பார்த்துக்குவா, அப்படியாச்சும் வாழட்டும், சரி உங்களுடைய உள்ள ஒன்றாகல அப்படின்னு ஒரு நிர்பந்தமான நிலை வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் தீர்ப்பு வழங்கப்பட்ட இறுதி முடிவே தலாக். நினைத்ததற்கெல்லாம் தலாக் என்று சொல்லக்கூடியதற்கு வாழ்க்கை அல்ல. ஆக வாழ்க்கையை அனுபவித்து உள்ளத்தால் நாம் வாழ்ந்தோம். தனது மனைவியினுடைய கடமைகளை உணர்ந்தவர்களாக கணவனும் கணவனுடைய கடமைகளை உணர்ந்தவர்களாக மனைவியும் வாழ்ந்தோம் என்று சொன்னால்தான், ஒருவர் இருவரோடு கலந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால்தான் உண்மையான வாழ்க்கையினுடைய ருசியை அனுபவித்தவர்களாக வாழ முடியும். அப்பொழுதுதான் அல்லாஹ் சொன்னது போன்று இத்தற்குழு இறைவா உள்ளத்தால் அவரை நேசிப்பதன் காரணமாக எனது மனம் அமைதி பெறுகின்றது என்று அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகிறானே, அப்படிப்பட்ட வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆக குடும்பம் சிறப்பதற்கு பெண்களுடைய பங்கு எப்படி அன்றைய தினத்திலே சொல்லப்பட்டதோ, அந்த மாதத்திலே சொல்லப்பட்டதோ, அதே போன்று ஆண்களுடைய பங்கை சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வகையில் குடும்பத்துடன் இணைத்து நாம் குடும்பத்தை நடத்தினோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சிகரமான நிம்மதியான சந்தோஷமான குடும்பமாக நமது குடும்பத்தை ஆக்கி அருள்வான். அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்ட சந்ததியினர்களை நமக்கு வழங்க வேண்டும். சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு தர வேண்டும். அல்லாஹ் தஆலா நிம்மதியான வாழ்க்கையை தர வேண்டும். இந்த குடும்பத்தின் மூலமாக மறுமையிலே சுவனத்தினுடைய நல்ல அந்தஸ்தை, உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் வழங்க வேண்டும். எப்படியெல்லாம் வாழ்ந்துவிட்டோம், ஆனால் ஷரியத்தின் பிரகாரம் நமது வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் தஆலா உள்ளங்களால் இணைத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை கலந்து அன்பால் ஒன்றிணைத்து சிறப்பாக வாழ்வதற்குரிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்த புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை